He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. Paduvom. He's a miracle working God. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. Come on, sing with me. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. He's a miracle. He's a miracle working God. He's a miracle working God. பாடுங்க. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. கரங்களை உயர்த்தி தமிழ்ல பாடுவோம். இயேசு அற்புதம் செய்பவர். அறிக்கை பண்ணுங்க. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம். இயேசு அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம். இயேசு அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து பாடுங்க. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அறிக்கை பண்ணுங்க. இயேசு அற்புதம். அவர் அதிசயம். அவர் அற்புதம் செய்பவர். ஹல்லேலூயா. இயேசு அற்புதம். இயேசு அதிசயம். அற்புதம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம். இயேசு அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம். இயேசு அதிசயம். இயேசு அற்புதம் செய்பவர். He's a wonder. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. He's a wonder. He's a wonder. He's a miracle. He's a miracle working God. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க. He's a wonder working God. Hallelujah. என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா? Is there something that is too hard for God? தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதும் உண்டா? எவ்வளவு பெரிய அதிசயத்தை நீங்க இன்னைக்கு காத்து கொண்டிருக்கலாம். Lord, I need a miracle in my family. It must be only a wondrous thing that can happen. Human wisdom has failed. All experience has failed. All knowledge has failed. ஞானம், வல்லமை, அனுபவம், சக்தி எல்லாம் என்னை கைவிட்டது. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் தான் தேவை ஆண்டவரே. அந்த தாகத்தோடு நீங்க யாராவது ஒருவர் வந்திருக்கலாம். உங்க குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க வீட்டுல
உங்க சூழ்நிலைகள் அற்புதம் செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்கிறது விருதாவான காரியம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அற்புதம் செய்கிறவராய் இதே பூமியில சுற்றி வந்தார். Jesus Christ moved on the same earth 2000 years ago as a miracle working God. Nothing was too hard for him. குருடர்கள் கண்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், சூம்பின கையுடையவர்கள் சுகமானார்கள், குஷ்டரோகிகள் சுகமானார்கள், படுக்கையிலே 38 வருடம் இருந்தவர்கள் எழும்பி நடந்தார்கள். ஏன்? மரித்து 4 நாள் ஆனவர்கள் எழும்பி வந்தார்கள். அந்த அதிசயம் செய்யும் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். The blind saw, the deaf heard, the lame men walked, even the dead were raised up. That is the power of Jesus. And his miracle working God can work again even this morning. God can do it again and again and again. He's the same God today as he's always the same. Yesterday and forever he's always the same. There's no reason to doubt God can do it again. சத்தமா கை தட்டி பாடலாம். God can do it again and again and again. Same God today as he's always the same. Yesterday and forever he's always the same. There's no reason to doubt God can do it again. இன்னொரு முறை பாடலாமா? God can do it again and again and again. He's the same God today as he's always the same. Yesterday and forever he's always the same. There's no reason to doubt do it again. தமிழ்ல பாடுவோம். இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார், என்றும் மாறாதவர் அற்புதம் செய்குவார். நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர், சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார், என்றும் மாறாதவர் அற்புதம் செய்குவார். நேற்றும் என்றும் என்றும் இயேசு மாறாதவர், சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் சந்தேகப்படாமல் நாம் கேட்கும்போது தேவன் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். The Bible says when we pray we have to ask and pray without having doubts. சந்தேகம் தான் ஆண்டவருடைய கையை முடக்கிடுது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு புது விசுவாசம் நமக்குள்ள எழும்பட்டும். Let a new faith rise up, believing in the wonder working power of God. நம்புறீங்களா? அதை எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு காலையில் இன்றைக்கு அற்புதம் செய்வார். நாளைக்கு இல்லை, இன்றைக்கு செய்வார். இப்பொழுது செய்வார். நம்புறீங்களா? இன்றைக்கு செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் சந்தோஷமா பாடலாம். விசுவாசத்தோட பாடுங்க. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God can do it again and again and again. He's the same God today as he's always the same. Yesterday and forever he's always the same. There's no reason to doubt God can do it again. பாடுவோம். God can do it again and again. He's the
மகிமை செலுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஓ, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சேர்ந்து பாடுவோம். ஒருவரா, ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு செய்வார். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே. தாகத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஓ, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நாளில் செய்யும், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஓ, ஒரு அற்புதம். இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya, ஹalleluya, miracle working power of God moving this place. Sickness is healed, bondage is broken. Deliverance, deliverance, deliverance. Hallelujah, 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 He is a delivering God, miracle working God, wonder working God. And we thank you for your wonders. We thank you for your miracles. எங்கள் மத்தியிலே நீ நடப்பித்த அதிசயங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்தப்பட்டிருக்கிறார். Psalm 121 and the first two verses. 121வது சங்கீதத்துடைய முதலாம் இரண்டாம் வசனங்களுக்கு நேராக உங்கள் வேதாங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 121 verse 1 and 2. 121வது சங்கீதம் முதலாம் இரண்டாம் வசனங்கள். I will lift up mine eyes unto the hills, from whence cometh my help. My help cometh from the Lord, which made heaven and earth. 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். This morning I am going to speak to you on the title, Our God, Our Help. தேவன் எனக்கு ஒத்தாசை என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்க போகிறேன். My God is my helper.
தேவனே எனக்கு உதவி செய்கிறவராக ஒத்தாசை அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். I believe as human beings, every one of us is in need of help in our life at one point of time or other. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனிதராக இருக்கிறதுனாலே வாழ்க்கையின் ஒரு பகுதியில் ஆகிலும் நமக்கு மற்றவருடைய உதவி ஒத்தாசை அவசியமாய் இருக்கிறது. Some time ago, I happened to see a motorbike parked next to our house's door. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பைக் ஒரு நாள் பார்க் பண்ணி இருந்தது, அதை நான் பார்த்தேன். And on the back of the bike was a sticker that was pasted by the owner of the bike titled, "It is my hard work." அந்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்பாக ஒரு ஸ்டிக்கர் இப்படியாக போட்டிருந்தது. அந்த ஸ்டிக்கரில் என்னுடைய கடின உழைப்பினால் பெற்றுக்கொண்டது என்று எழுதப்பட்டிருந்தது. And the word "my" was in capital letters. அந்த மை என்று சொல்லுகிற ஆங்கில வார்த்தையில எனது என்று சொல்லுகிறது அது பெரிய எழுத்திலே எழுதப்பட்டிருந்தது. He was actually suggesting that nobody played a part in his life so he could procure the bike, but it was completely 100% his own prerogative, his own hard work, his own initiative to buy the bike. அந்த மோட்டார் சைக்கிளுக்கு சொந்தக்காரர் உண்மையாக என்ன சொல்ல விரும்பினார் என்றால், இந்த பைக்கை நான் வாங்குவதற்கு யாருடைய உதவியும் எனக்கு தேவை இருக்கவில்லை, யாருடைய ஒத்தாசையை கொண்டும் நான் செய்யவில்லை, என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக நான் கஷ்டப்பட்டு வாங்கினது என்று அவர் அதை சொல்ல விரும்புகிறார். When I read that statement, I felt sorry for the person who wrote it. இந்த வார்த்தைகளை நான் வாசித்த பொழுது அதை எழுதின அந்த நபருக்காக சற்று துக்கப்பட வேண்டியதாக இருந்தது. I really felt sorry for his ignorance. உண்மையாகவே அவருக்கு இந்த காரியங்கள் புரியாமல் போன அந்த புரியாமைக்காக நான் வருந்தினேன். Any person who does not recognize the help necessary in every person's life for their upliftment is only ignorant, insensitive, in a way inhumanly rude. உண்மையாகவே வாழ்க்கையிலே தனக்கு ஒரு விதத்தில் ஆகிலும் மனிதனுடைய ஒத்தாசை அவசியம், மற்றவருடைய உதவி எனக்கு தேவை என்ற அந்த அறிவு இல்லாத ஒரு நபர் இருப்பாரானால் உண்மையாகவே அந்த நபர் பரிதாபத்துக்குரியவரும் அறிவிலே பூர்த்தியாகாதவரும் அவருடைய சிந்தனைகளிலே குழப்பமுள்ள நபருமாகத்தான் இருப்பார். Right from the time we are born as a little child, we are at the mercy and we have to receive the help of others in order to survive. நாம் சிறு குழந்தையாக பிறந்த நாட்களில் இருந்து முதல் கொண்டு நமக்கு தொடர்ந்து மற்றவருடைய ஒத்தாசை அவசியமாகவே இருக்கிறது. A parent's help is necessary for an infant to be brought up. ஒரு கை குழந்தை வளர வேண்டுமானால் அதற்கு அந்த பெற்றோருடைய ஒத்தாசை அவசியம். In order for a student to be educated, it needs the help of a teacher or a tutor. ஒரு மாணவன் கல்வி கற்க வேண்டுமானால் அவனுக்கு கற்பிக்கிறதற்கு ஒரு ஆசிரியர் அல்லது கற்றுக் கொடுக்கிற ஒருவர் அவசியமாக இருக்கிறது. In order to earn a salary and an income, you need the help and the favor of somebody who can give you a job. உங்களுக்கு ஒரு இடத்துல சம்பளம் வாங்க வேண்டும், நீங்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டுமானால் அங்கே அதிகாரியுடைய கண்களிலே உங்களுக்கு பணம் கொடுக்க அந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கிற ஒருவர் அவசியமாக இருக்கிறது. Constantly we receive help and we are given opportunities to offer help. நாம் மற்றவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நமக்கு தொடர்ந்து சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. We all need help. நம்ம எல்லோரும் யாராக இருந்தாலுமே நமக்கு உதவி என்று சொல்லுவது மிக மிக அவசியம். But of all the different varieties of help we receive from so many different corners, எத்தனையோ இடங்களிலிருந்து எத்தனையோ விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நாம் பெற்றுக்கொண்டே வந்தாலுமே கூட the greatest and the most premium help that we can ever receive is the help from God. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மிக உன்னதமான ஒரு ஒத்தாசை நமக்கு வேண்டுமானால் அது நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வர வேண்டும். Hallelujah. Hallelujah. David was a man in position when he wrote this psalm. இந்த சங்கீதத்தை எழுதின வேளையிலே அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு நல்ல அந்தஸ்திலே இருந்தார். He was a king, very popular, very powerful. அவன் அன்றைக்கு இருந்த இந்த இஸ்ரவேலுடைய ராஜாவாகவும் மிகவும் வல்லமை மிகுந்த புகழ்மிக்க ஒரு அரசனாக இருந்தார். He would have had so many people in his court, in his palace, in his at his side to run errands for him and do any help he would demand from them.
அவனுக்கு என்ன ஒத்தாசையோ உதவியோ தேவையா இருக்குமானால் அவனுடைய அந்தஸ்து நிமித்தமாக அவனுக்கு உதவி செய்ய அவனுடைய அரண்மனையிலோ அவனை சுற்றி இருந்த நபர்கள் மத்தியிலோ பலர் இருந்தார்கள். அவரிடத்திலிருந்து அவன் அந்த ஒத்தாசையை பெற்றிருக்க முடியும். But David, above all the help from humans, he said, my help comes from the Lord who made heaven and earth. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மத்தியிலும் கூட அந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசையானது என் கர்த்தரிடத்திலிருந்தே வர வேண்டும். Hallelujah. 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 In Deuteronomy chapter 33 and verse 26. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலே The Bible declares, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, there is none like unto the God of Jeshurun, who rides upon the heavens in thy help and in his excellency on the sky. யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். There is none like the God of Jeshurun who can help. யெஷூரனை போல அவனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை. For what? எதற்காக? To help us. அவருக்கு சகாயம் செய்யும்படி, உதவி செய்யும்படிக்கு. Though there can be so many sources of help available, the greatest, the highest, the most powerful of all help is the help that comes from God above. எத்தனையோ விதமான உதவிகளும் ஒத்தாசைகளும் பல திசைகளில் இருந்து வந்தாலும் நமக்கு பரலோகத்தின் மேலே இருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசைக்கு ஒத்ததான ஒத்தாசை வேறொன்றுமே இல்லை. And this morning we serve a God who is willing to help us. நமக்கு ஒத்தாசை அனுப்பத்தக்க தேவனை தான் இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் He is a God who has promised to help us. அவர் நிச்சயமாகவே உதவி செய்வேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவன். He is a God who is powerful to help us. நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனும் அவரேதான். How many of you believe that this எத்தனை பேர் morning? அது இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. God is my helper. இன்றைக்கு தேவனே என்னுடைய ஒத்தாசையாய் இருக்கிறார். No matter what you are going through, where you are this morning, believe that God is your helper. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு சத்தியம், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென். His help is above everything else. அவருடைய ஒத்தாசை எல்லாவற்றிற்கும் மேலானதும் உன்னதமானதுமே. This morning I'm going to point to you from the scriptures 7 significant specialities about the help that comes from God. இன்றைக்கு காலை வேளையிலே தேவனிடத்திலிருந்து வருகிற குறிப்பான 7 ஒத்தாசையை குறித்து நாங்கள் உங்கள் மத்தியிலே பேச The விரும்புகிறேன். special help from God in 7 different parameters. நம்முடைய வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே, குறிப்பாக 7 பகுதிகளிலே தேவன் செய்ய இருக்கிற விசேஷமான ஒத்தாசைகள். Number 1. முதலாவது, Turn with me to Psalms 46 and verse 1. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதத்தினுடைய முதலாவது வசனம். God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். A very present help in trouble. ஆபத்து காலத்திலே நம்மோடே கூட துணையாக இருக்கிறவர். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Thought number 1. முதலாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Note it down. நீங்கள் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். What is special about God's help? தேவனுடைய ஒத்தாசையிலே விசேஷமானது என்ன? Number 1. முதலாவது, God's help stays with us forever. தேவனுடைய ஒத்தாசை என்று சொல்லுவது நம்மோடு எப்போதுமே கூட இருப்பது. God's help is a stable help. அவருடைய ஒத்தாசை எப்பொழுதுமே நம்மோடு கூடவே இருக்கிற ஒரு மாறாத ஒத்தாசை. That is why the psalmist says, அதனாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், He is not an impermanent changing help, He is a present help. அவருடைய ஒத்தாசை என்பது காலத்துக்கு காலம் மாறுகிறது அல்ல, நேரத்துக்கு நேரம் வேறுபடுகிறதும் அல்ல, அது எப்பொழுதும் நம்மோடே கூட இருக்கிற ஒத்தாசை. And the interesting thing is, God's help continues to stay with us even in the time of trouble. உண்மையாகவே சொன்னால் அதில் இன்னும் சுவாரஸ்யமாகவே இருக்கும், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கஷ்டத்தின் நிமித்தத்திலும் துன்பத்தின் நிமித்தத்திலும் கூட நம்மை விட்டு விலகாமல் நமக்கு ஒத்தாசை அருளுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The truth about
problems and troubles is they come unannounced and they come at an unexpected time. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு வருகிற வேதனைகளும் கஷ்டமும் சொல்லி கொண்டு வருகிறதில்ல, நாம் எதிர்பாராத நேரத்திலே தான் நமக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது. And when troubles come, we will know who people are around us. நமக்கு பிரச்சனை வரும்பொழுது தான் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள In முடிகிறது. Psalm 22 verse 11, சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்துடைய 11ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், David speaks from his experience saying, "Be not far from me, O God, for trouble is near, for there is none to help me." 22:11 சங்கீதத்திலே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. When trouble comes near, nobody is there to help. என்னை நோக்கி ஆபத்து வரும் பொழுது எனக்கு ஒத்தாசையோ உதவியோ செய்யத்தக்க ஒருவர் கூட என் பக்கத்தில் இல்லாமலே போய் விடுகிறார்களே. In 2 Kings chapter 14 and verse 26, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துடைய 26ஆம் வசனத்தை பார்த்தால், the Bible says, "For the Lord saw the affliction of Israel, that it was very bitter, for there was not any shut up, nor any left, nor any helper for Israel." 2 ராஜாக்கள் 14:26 இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் அடைபட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். When affliction came upon Israel, இஸ்ரவேல் மேலே உபத்திரவங்கள் வந்த பொழுது nobody was left, no helper was left for Israel. அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஒருவர் கூட இல்லை, ஒரு நபரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, God is a present help even in time of trouble. ஆபத்து காலத்திலும் கூடவே ஒத்தாசை செய்யும்படியா இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. You believe that this morning? இதை இந்த காலவேளையில விசுவாசிக்கிறீங்களா? I can explain this to you with one verse. ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு இதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல முடியும். When can God help us in what kind of trouble? எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்? When will God continue to stay with us and be a present help in what kind of trouble we go through? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே நாம் போகிற வேளையிலே தேவன் நம்மோடே கூட இருந்து நமக்கு ஒத்தாசை அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். Though there are many things to point out, let me take one verse. பல காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் கொண்டு நான் இதை விளக்கி சொல்ல முற்படுகிறேன். Psalm 10 and verse 14. சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதத்தினுடைய 14வது வசனம். Thou hast seen it, for thou beholdest mischief, and spite to requite it with thy hand. The poor committeth himself unto thee. Thou art the helper of the fatherless. Notice the word helper. இந்த வசனங்களை கவனிங்கள். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழை ஆனவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. You are a helper to the fatherless. நீர் யார் அனாதையா இருக்கிறார்களோ, தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திக்கற்றவனுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரே. I believe of all the helping people we come across our life, the greatest help is our father and mother. நம்முடைய வாழ்க்கையிலே பலர் நமக்கு ஒத்தாசை செய்தாலும் ஒரு பெரிய உதவி நம்முடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து தான் கிடைக்கிறது. Jesus himself said, இயேசுவே சொன்னார், even though you are very evil men, you know what good to give to your children when they ask you. ஆண்டவராய் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாக நீங்கள் இருந்தும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. Nobody can give anything better than their own father and mother. ஒரு தாய் தகப்பன் கொடுக்கிறதை காட்டிலும் நல்லவற்றை வேறு யாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட முடியாது. Sometimes it is so interesting to see school children on their farewell day. அங்கே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தால் அந்த பிரியாவிடை விடுகிறதான அந்த நாட்கள் இருக்கும், பள்ளி முடிந்து. And it is very interesting. I have been a chief guest in many of farewell parties in many schools. பல பள்ளிகள் இப்படியான விழாக்களை நடத்துகிற பொழுது நான் சிறப்பு விருந்தினராக அங்கே போயிருக்கிறேன். And you must see the way, the glam and the glitter with which all these children come
to celebrate their farewell day. அந்த நாள் வரும்பொழுது அந்த பிள்ளைகள் அவர்கள் எவ்வளவு அழகாக ஆடைகளை உடுத்திக் கொண்டு அவர் வருகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். Oh, they wear the best sarees. அவங்க இருக்கிற நல்ல பெஸ்ட் நல்ல சாரீஸ் உடுத்திட்டு வருவாங்க. Some come with best suits. அவங்க சிலால பார்த்தா கோட் சூட்டே போட்டு வந்துருவாங்க. And when I was in a school, I saw many of the girls studded with diamonds. அவங்க சிலரை பார்த்தா அப்படியே ஆபரணங்களே போட்டு கொண்டு வந்துருவாங்க. Oh, why all these things they got? ஏன் இதெல்லாம் போட்டுக்கொண்டு அங்கே வருகிறாங்க? They did not earn it. இது அவர்கள் சம்பாதித்தது இல்லையே. The parents sacrificed everything so that their children can have the best. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று தாயும் தகப்பனும் தியாகமாக சேகரித்தவற்றினாலே இதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். But sometimes life can be so harsh that some of the parents who have to be a source of help for us for a long time can just disappear from the scene. சில வேளைகளிலே நடக்கிற துக்கமான சம்பவம் நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டிய தாயோ தகப்பனோ அவர்கள் ஒருவேளை மரித்து போயிடலாம் அல்லது அங்கே இல்லாமலே போய்விடலாம். Sometimes they can become, they will be not in a position to help us. சில வேளையிலே அவர்கள் கூட நமக்கு ஒத்தாசை செய்வதற்கு வசதி படைத்தவர்களாக இருக்க முடியாதவர்களாக இருந்து விடலாம். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, our God is a helper of the fatherless. ஆனால் திக்கற்றவனுக்கு சகாயராக இருக்கிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. That's why Jesus said, I am with you even till the end of the age. அதனால தான் இயேசுவாகிய ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே சொன்னார், இதோ பூமியின் சகல நாட்களும் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நம்புறீங்களா? அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். Even if we go fatherless, motherless, orphans and destitutes, we know God's help will still stay with us no matter what. நீங்கள் தாயை இழக்கலாம், தகப்பனை இழக்கலாம், கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கலாம், ஆனால் நம்மை கைவிடாத கர்த்தர் நம்மோட கூட கடைசி வரையிலே இருப்பார். His help will never cease. இந்த ஒத்தாசை ஒருபோதும் முடிந்து போகிறதில்லை. In 2 Kings chapter 4 there is a beautiful story. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நல்ல அருமையான கதை இருக்கிறது. There was a school of prophets in which there was one who was studying. அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள் தேர்ந்து படித்த ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். And he has a family. அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. And he earned very little, I guess, so he incurred lot of debts in his life, kept adding debts upon another. அவருடைய சம்பாத்தியம் அதிகம் இல்லாததனாலே அந்த குடும்பம் கடன் வாங்கின நிலைக்கு போயிருக்க வேண்டும். அதனாலே அந்த குடும்பம் கடனிலே மூழ்கி இருந்தது. And while the season of repayment was on, midway the man of the house suddenly passes away. இப்பொழுது கடனை கொடுக்கிற காலம் வந்து கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியானவன் மரித்து போய்விட்டான். And the debtors come home. அந்த கடன் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். Now they demand money. இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் கடனை கேட்கிறார்கள். But this man is the only breadwinner of the family and he is gone. அந்த குடும்பத்திலே சம்பாதிக்கிறவனாக இருந்தவர் இவர் ஒருவர் தான். ஆனால் இப்போ அவரும் மரித்து போய்விட்டார். There is no way to repay the debts. எந்த வழியிலும் அந்த கடனை திருப்பி செல்வதற்கு அவர்களுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. The family almost came to the streets. இப்பொழுது தெருவிலே நிற்கிற அளவிலே இந்த குடும்பத்தினுடைய நிலை மாறி போயிட்டது. No income. அந்த இடத்துல எந்த வருமானத்துக்கும் வழி இல்லை. The poor widowed mother is left with 2 poor children. அங்கே 2 பிள்ளைகளோடு கூட தாயானவர் விதவையாக நிற்கிறாள். What to do? இப்பொழுது என்ன செய்ய முடியும்? And these debtors are very, very cruel. அங்கே வந்த கடனை வாங்க வந்தவர்களும் அவர்களும் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். They catch hold of the 2 children. அவர்கள் 2 பிள்ளைகளையும் கடனுக்காக பிடித்துக் கொள்கிறார்கள். And they say, if you are not able to pay back our debts, it's okay. We'll take the children and we'll get the money out of them by making them work. அவர்களுக்கு நீங்க கடனை கொடுக்க வழி இல்லாவிட்டால் இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் நாங்கள் அடிமைகள் ஆக்கி கொண்டு அவருடைய வேலையை கொண்டு அதிலே நாங்கள் கடனை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். And the mother is greatly troubled. அந்த தாயாருடைய உள்ளத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். And she runs to the man of God. அப்பொழுது தேவனுடைய மனுஷனிடத்திலே இந்த அம்மா ஓடி போகிறார். I need help. இந்த பெண் ஓடி போய் சொல்லுகிறார், எனக்கு உதவி தேவை. I need help. எனக்கு உதவி தேவை. The man of God asks, what do you have in your hand? இப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் கேட்டான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? She says, I have nothing left except a curse of oil. அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. Nothing. வேற ஒன்றுமே இல்லை. Only oil left, not even flour, not even food, nothing, just oil. அங்கே மாவோ அல்லது வேற உணவு பதார்த்தங்களோ அங்கே எதுவும் இல்லை. ஆகவே என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே. The man of God gives her a counsel. இந்த இடத்துல ஒரு நல்ல ஆலோசனையை அந்த தேவனுடைய மனுஷன் கொடுத்தான். It initiates a miracle in the family. அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை ஆரம்பித்து வைத்தான்.
the oil starts running over. அந்த எண்ணெய் குறையாதபடி தொடர்ந்து வர ஆரம்பித்தது. Pots are all filled. அந்த சுற்றி இருந்த எல்லா பாத்திரங்களையும் அவர்கள் இந்த எண்ணெயினால் நிரப்பினார்கள். In verse 7 the Bible says, 7வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, go sell the oil and pay your debts and live you and your children for the rest of your life. நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். How interesting. நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு கதையை நாம் When படிக்கிறோம். all doors of help were closed, உதவி வரக்கூடிய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலை, God comes down to stay as a helper of a fatherless family. ஒரு திக்கற்றமாய் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு, தகப்பன் இல்லாத நிலையிலே நிற்கிற அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யும்படி தேவன் இறங்கி வந்து அந்த குடும்பத்தோடயே கூட தங்கி இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. What kind of help is God's help? தேவனுடைய ஒத்தாசை என்று சொல்லுவது எப்படிப்பட்ட ஒத்தாசை? Help that stays forever. அந்த ஒத்தாசை எப்போதும் நம்மோடு தங்கி இருக்கிற ஒத்தாசை. Men may come, men may go. மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் கடந்து போகலாம். Parents can be alive, they can pass away. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கலாம் அல்லது அவர்கள் மரித்து போகலாம். But one person who will never let us go is God our God. ஆனால் நம்மை கைவிடாத ஒருவர் உண்டு, அதுதான் நம்முடைய கர்த்தராகிய தேவன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. There is a family in our church. நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு குடும்பம் உண்டு. The man of the house, a young man with 4 beautiful children, suddenly passed away when we least expected. He was not sick, he was not ailing with any disease. Suddenly he passed away. ஒரு குடும்பம் இருந்து அந்த குடும்பத்தினுடைய கணவன் 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு அதிக வயதும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு எந்த வியாதியும் இருக்கவில்லை, எந்த பிரச்சனையும் இருக்கல, திடீரென்று அந்த மனிதன் மரித்து போனார். Even though he was working for the central government, he was not in a very nice position. அவர் மத்திய அரசாங்கத்திட வேலை செய்தாலும் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துள்ள வேலையில், ஒரு சாதாரண வேலையில தான் அவர் He இருந்தார். was the only breadwinner of the family. அந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற ஒரே ஒரு நபர் அந்த மனிதர் மாத்திரமே. The family did not know what to do the next day. அடுத்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு அந்த குடும்பத்துக்கு வேற எந்த வழியுமே இல்லை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. All the 4 children are studying. அந்த 4 பிள்ளைகளும் அப்பொழுது படித்துக் கொண்டிருந்தார்கள். Who is going to earn for them? அவர்களுக்காக யார் சம்பாதிக்க முடியும்? Left desperate, fatherless. உண்மையாகவே தகப்பன் இல்லாத நிலையிலே திக்கற்றவர்களாக அவர்கள் நின்றார்கள். They found nobody to help them, nobody to recommend them, nobody to get them a job for one of their children. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கவோ, அவர்களுக்கு ஒரு வேலைக்கு சிபாரிசு சொல்லவோ அல்லது உதவி செய்யவோ ஒருவரும் மற்ற ஒரு நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். Somebody told the family, maybe there is a very very mild chance for the eldest son to get a job in the central government for the sake of the father. You know, the loss of the father, they can actually put him in a job. இப்பொழுது யார் ஒருவர் வந்து அவரிடத்தில் ஒரு ஆலோசனை சொன்னார்கள், உங்களுடைய தகப்பனார் அங்கே மத்திய வேலை செய்து கொண்டிருந்த அரசாங்கத்தில் வேலை செய்தனாலே ஒருவேளை கருணையின் அடிப்படையில் அந்த வேலையை உனக்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அந்த வாய்ப்பும் பிரகாசமான வாய்ப்பு அல்ல, ஆனால் கிடைத்தால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். They came and told us and we prayed for it. அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நாங்களும் அதற்காக ஜெபித்தோம். But our hands were tied because we didn't know anybody in the office, in the company, who could actually help them and recommend for them. ஆனால் எங்களுக்கு அங்கே யாரையும் தெரியாதனால இவர்களுக்கு இந்த வேலையை பெற்றுக் கொடுவதற்கு யாரையாவது பிடித்த ஒரு சிபாரிசுக்கு முயற்சிக்கவும் எங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தது. And almost exactly when this episode was going on, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் about 2 to 3 weeks down the line, அது கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. suddenly a man with his family came to this church. ஒரு முறை இந்த குடும்பத்தில் ஒருவர் Not from this family, இன்னொரு குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து இந்த சபைக்கு வருகிறார். He was from North India. He was transferred to Avadi. அவர் அங்கே வட மாநிலத்தில் இருந்து அவர் அப்பொழுதுதான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். We didn't know much about him. அவரை குறித்து எங்களுக்கு சரியா தெரியல. But he was an officer. ஆனால் அவர் ஏதோ ஒரு ஆபீசர் வேலையில் இருக்கிறார். Somebody told us about him. இவரை குறித்து ஒருவர் எங்களுக்கு சொன்னார். So we approached him. நாங்கள் போய் அவரை பார்த்தோம். We said, sir, if you can just write a recommendation letter, you can get the job for this boy. இந்த பையனுக்கு நீங்கள் ஒரு சிபாரிசு செய்வீர்களானால் இந்த பையன் ஒரு வேலையில சேர முடியும். He had just come for 3 weeks now. இப்போதான் 3 வாரம் தான் அவர் வரார். And he said, I will do what I can. அவர் சொன்னார், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன்னு சொன்னார். And this boy, when he went for an interview, இந்த பையன் அங்க நேர்முக தேர்வுக்கு போன வேளையில he was so surprised to find the same believer sitting there as an officer
interviewing this boy. அந்த வட மாநிலத்துல வந்தாரே அவர் தான் பார்த்தா அவனை இன்டர்வியூ பண்றதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிறார். And he found grace in his sight. அவனுடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்தது. He had not even finished his college. அவருடைய காலேஜ் படிப்பை கூட அன்னைக்கு அந்த பையன் படிச்சு முடிச்சிருக்கல. But instantly he got a job. ஆனால் உடனடியாக அவனுக்கு ஒரு வேலையும் கிடைத்தது. And the family is still surviving. இன்றைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. This man, he got transferred again, he went away and he's no longer here. இப்போ அந்த அங்க வட மாநிலத்திலிருந்து வந்தவரும் அவரும் மாற்றலாகி அவர் வேற இடத்துக்கு போயிட்டார். When I thought about it, I realized நான் இந்த காரியங்களை நினைத்த பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். my help comes from God who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Hallelujah. I tell you for truth that even if his father was alive, he could have never got a recommendation for his son to get a job in that office. ஆனா ஒருவேளை அவருடைய தகப்பனார் கூட உயிரோட இருந்திருந்தா கூட இன்றைக்கு அந்த பையனுக்கு கிடைத்திருக்கிற வேலையை அந்த தகப்பனால சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்திருக்கவே முடியாது. But God is a help who stays even after parents pass away. ஆனாலும் பெற்றோர் கடந்து போனாலும் எப்பொழுதுமே இருக்கிற தேவன் நமக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். As parents, you can have a hope and a faith. ஒரு தகப்பனாக தாயாக நீங்கள் இந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க முடியும். Even after we pass away, God will be a God of our children and be their helper. நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய கர்த்தர் நம்முடைய சந்ததிக்கு ஒத்தாசை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். As children, we can be trusting in the Lord. ஆக பிள்ளைகளாக நாம் தேவனிலே உண்மையாகவே அவர் மேலே நான் நம்பிக்கை கொள்ள முடியும். Even when the strongest helps move away from us, நம்மை சுற்றி இருக்கிற பலமான ஒத்தாசைகள் விலகி போனாலும் God will stay as a helper, a present help even in trouble. நம்முடைய ஆபத்து காலத்திலே நம்மோடு இருந்து உதவியும் ஒத்தாசையும் அருளி செய்கிற தேவன் எப்பொழுதும் நம்முடைய கூட இருப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. God is a helper who stays through troubles. நம்முடைய ஆபத்து காலத்திலே நம்மோடு இருந்து நமக்கு ஒத்தாசை அருளி செய்கிற தேவன் அவர். A present help. அவர் எப்பொழுதும் நம்மோடே கூட இருக்கிற ஒரு தேவன். Number 2. இரண்டாவது காரியம், What is the beauty about God's help? தேவனுடைய இந்த ஒத்தாசையை குறித்த இரண்டாவது விசேஷமான காரியம் என்ன? Genesis chapter 2 verse 18. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை பாருங்கள். And the Lord God said, it is not good that man should be alone. I will make him and help meet for him. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். Very interesting. ஆச்சரியமான ஒரு காரியம். God helps us by staying with us. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஒத்தாசை அருளி செய்கிறவர். And there's another way he helps us. இது இன்னொரு விதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய ஒத்தாசையை நாம் பெற முடிகிறது. When help is absent, he actually creates help for us. நமக்கு ஒத்தாசை உதவி இல்லாத பொழுது நமக்கு ஒத்தாசையும் உதவியும் செய்யத்தக்க நபரை தேவன் உருவாக்குகிறார். He can create help for us. நமக்காக ஒரு உதவியை உருவாக்குகிற தேவன் அவர். You must understand that Adam and Eve were not born together. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சேர்ந்து பிறந்தவர்கள் அல்ல. They were not created together. அவர்கள் ரெண்டு பேரையும் தேவன் ஒன்றாக சிருஷ்டிக்கவும் இல்லை. Adam was created first. முதலாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். I believe God gave him a choice to choose any help he can find. இந்த இடத்துல உனக்கு என்ன ஒத்தாசை தேவை எடுத்துக்கொள்ளன்னு ஆண்டவர் சொன்னதா தெரியல. Probably God gave him a chance to choose his own help. ஒருவேளை ஆண்டவர் அப்படி ஒரு உதவி செய்ய எனக்கு தேவையானா இதை எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி இருந்தால், the Bible says in Genesis 2:20, Adam had the privilege of naming all the animals. அங்கே இருந்ததான எல்லா மிருகங்களுக்கும் ஜீவன்களுக்கும் அவன் பேரிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். But very beautifully the Bible says, even though he saw every animal by name, he saw everyone individually. For Adam, verse 20, for Adam there was not found a help meet for him. ஆதியாகமம் 2:20 பார்த்தால், அப்படியே ஆதாம் சகல வித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is not just helper, it is suitable helper. ஏதோ துணை என்று எழுதப்படவில்லை, ஏற்ற துணை என்று எழுதப்பட்டதை நீங்கள் பாருங்கள். People can seek helpers for them anywhere, everywhere. நமக்கு ஒரு உதவி தேவைன்னா எங்கேயோ எங்க இடத்துல வாங்கி எப்படியும் எடுத்துடலாம் உதவியை. But suitable helper is very hard to find. ஆனா இங்கே சொல்லப்பட்ட ஏற்ற துணையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். In Western nations, many people have now left
finding help with human beings. Now for them the greatest help is some domestic animals. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளை பார்த்தால் மேற்கத்திய நாடுகளில் வாழுகிற பலர் இன்றைக்கு மனித ஒத்தாசை வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வளர்க்கிற செல்ல பிராணிகளிடத்திலே ஒத்தாசையை தேடுகிறார்கள். I happened to read that there was this lady by name Maria Assunta in Italy, Rome. மரியா அசண்டா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து அந்த ரோமிலே வாழ்ந்த அந்த இத்தாலிய பெண்ணை குறித்து நான் படித்தேன். She was the widow of a very wealthy land tycoon. அவங்க அந்த நிலங்களை விற்கிற ஒரு பெரிய பணக்காரனுடைய மனைவியாக அவர் இருந்தார். அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண் அவள். And she was a widow and at the age of 95 she passed away. அவர்கள் விதவையாக இருந்து கிட்டத்தட்ட 91வது வயசிலே அவர்கள் மரித்து போனார்கள். And the news says when she died she left $13 million in her bank. அவளுடைய $13 மில்லியன் பணம் அவளுடைய வங்கியில் கணக்கிலே இருந்தது. At the age of 95. அந்த வயசுல அவங்க அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. And that would be about 75 crores of Indian rupees. நம்முடைய இந்திய பணத்திலே பார்த்தோம்னா 75 கோடி ரூபாய்க்கு சமானமான தொகை அவர்கள் வைத்திருந்தார்கள். But when she died she wrote all that money for her domestic cat. ஆனால் அவள் சாகும் பொழுது அவங்க எழுதினாங்க, ஒரு உயில் எழுதினாங்க. அதில் இந்த பணம் எல்லாமே வீட்டில் வளர்த்த செல்ல பிராணி ஆகிய பூனைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான். The only eligible help she could find in life was a cat. ஆகவே அவளுக்கு ஒத்தாசை செய்தது, அவன் பெற்ற ஒத்தாசை யாரிடத்துல இருந்துன்னு கேட்டால் பூனைகிட்ட இருந்தால் இந்த அம்மா ஒத்தாசை வாங்கியிருக்கு. Oprah Winfrey is a celebrity host in American television. அமெரிக்காவினுடைய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஆப்ரா வின்ஃப்ரி என்று சொல்லுகிற அந்த பெண் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல அந்த வர்ணனையாளராக இருந்தார். She has made millions and millions of dollars with her TV shows. அவர்கள் நடத்தின அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் மூலமாக ஏராளமான பணத்தை அந்த பெண் சம்பாதித்தாள். And it is told that she has allocated $30 million in her will for 2 of her dogs. $30 மில்லியன் அவர் சம்பாதிச்ச பணத்தில் $30 மில்லியன் அவ வளர்த்த 2 நாய் பேர்ல எழுதி வச்சிருக்கு. That is about 180 crores of Indian rupees. 180 crores. இந்திய ரூபாயில சொன்னா 180 கோடி ரூபாய் நாய் பேர்ல எழுதி வச்சிருக்கு. Wish we were also one of those dogs. நமக்கு இந்த மாதிரி ஒரு நாயா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த வேலை கூட கொடுத்தா நம்ம செய்வோம்ல. 180 கோடிங்க 2 நாய்க்கு எழுதி வச்சிருக்காங்களாம். என்ன பண்ண போறாங்க தெரியல. எந்த காலேஜில் சேர்க்க போறாங்களோ, எந்த ஸ்கூலில் சேர்க்க போறாங்களோ தெரியல. மைக்கேல் ஜாக்சன், அடுத்தது மைக்கேல் ஜாக்சன், அவர் உங்களுக்கு தெரியும். Before he passed away, he had written in his will allocated $1 million. That is about 5.75 crores of Indian rupees. 5.25 கோடி ரூபாய் நம்முடைய கணக்கில், அவங்களுடைய கணக்கில் $1 மில்லியன். மைக்கேல் ஜாக்சன் சாகும் பொழுது அவர் ஒரு உயிரில் எழுதி வச்சிருக்கிறார். For whom? யாருக்கு எழுதி வச்சாரு? For something called Bubbles, which is nothing but a chimpanzee. அங்க ஒரு குரங்குக்கு எழுதி வச்சார், மனுஷ குரங்குக்கு எழுதி வச்சார். This is how today people are seeking help. இன்றைக்கு ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒத்தாசைகளை தேடுகிற ஒரு கூட்டத்தாராய் மாறி போயிருக்காங்க. Thank God Adam had better wisdom than all these people. இவங்க எல்லாரையும் காட்ட ஆதாமுக்கு நல்ல அறிவு இருந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Otherwise we would have been in a very pitiable state. உண்மையா யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா நம்ம நிலைமை மோசமா போயிருந்திருக்கும். அவன் ஒரு குரங்கு கல்யாணம் பண்ணி தான் என்ன ஆயிருக்கிறது நம்மலாம். மனுஷியை கல்யாணம் பண்ணியே நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். அப்போ அவன் he did not want just a help. The Bible says he wanted a suitable help. வேதம் சொல்லுகிறது ஏதோ ஒரு துணை என்று அல்ல, ஏற்ற துணைக்காக அவன் காத்திருந்தான். Suitable help. ஒரு ஏற்ற துணை அவனுக்கு தேவை இருந்தது. When all the animals were brought, he said, no, this is not my help. எத்தனையோ விதமான பறவைகளும் மிருகங்களும் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட பொழுதும் அது அவனுடைய துணையாக இருக்கவில்லை. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, God came down and said, I will make a help for him. அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று தேவன் அவனிடத்தில் சொன்னார். Hallelujah. Hallelujah.
when we don't find help anywhere, don't worry, God can make a help for us. நீங்கள் ஒருவேளை ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கான ஏற்ற துணையை உண்டாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. கண்ணுக்கு தெரியாட்டி கூட பயப்படாதீங்க, கர்த்தர் அதுக்காக நமக்கு உருவாக்கியே கொடுத்துருவாரு. ஹalleluya, 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 ஹalleluya. It's very interesting. God made a help for him. அவனுக்காக தேவன் ஒரு துணையை, ஏற்ற துணையை உண்டாக்கினார். This brings us to something very interesting. இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது நான் சொல்ல வேண்டிய சில சுவாரஸ்யமான காரியங்கள் உண்டு. When you look at your wife, when you look at your husband, you must have clarity as who they are given to you by God. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கணவனோ அல்லது மனைவியோ தேவனாலே அது கொடுக்கப்பட்டது. அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து ஒரு தெளிவான எண்ணம் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும். Who are they? அவர்கள் யார்? Who is your wife? Who is your husband? உங்களுடைய கணவன் யார்? உங்களுடைய மனைவி யார்? They are not your servants. அவர்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள் அல்ல. They are not your slaves. அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்க வந்தவர்கள் அல்ல. The Bible says they are your helpers. அவர்கள் உங்களுக்கு ஏற்ற துணை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. They are not unmatched helpers. They are very very suitable helpers. அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு துணை அல்ல, ஏதோ ஒன்று வந்து சேர்ந்ததுன்னு அல்ல, ஏற்ற துணையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are not below you, they are equal to you. அவர்கள் உங்களுக்கு சமானவர்களே தவிர உங்களை கால தாழ்ந்தவர்களும் அல்ல. And many people misunderstand this. இந்த காரியத்தை பலர் இன்றைக்கு தவறாய் விளங்கிக் கொள்கிறார்கள். In an Indian context, many of us misunderstand the word help when it comes to referring to our wife. நம்முடைய மனைவி என்று வருகிற பொழுது இந்திய பின்னணியிலே பலர் இதை தவறாகத்தான் விளங்கிக் கொள்கிறார்கள். Help means for many people it is like a domestic servant. இந்த உதவியை எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள்? ஏதோ வீட்டுக்கு வர்ற வேலைக்காரியை போலத்தான் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். Wife is meant for cooking, washing, cleaning, feeding, all of that. அவர்கள் மனைவி எதற்காக? வீட்டில் துணியை துவைக்கிறதுக்கு, பாத்திரத்தை கழுவுறதுக்கு, வீட்டை பெருக்கிறதுக்கு, பிள்ளைகளை பராமரிக்க. I'm not saying this is all wrong. இதெல்லாம் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. But don't try to match all these things with help in which God actually intended. ஆனால் தேவன் இந்த நோக்கத்துக்காக உங்களுக்கு அந்த துணையை தரவில்லை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். I know many people are staring at me now. எல்லாரும் என்ன முறைச்சு பார்க்குறீங்க. What are you trying to tell us? What are you trying to tell us now? இப்போ நீங்க எனக்கு என்ன சொல்ல வர்றீங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. Let me throw some light on what the scripture teaches us. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்தினுடைய வெளிச்சத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். Many think that wife means helping you cooking, helping you washing, helping you cleaning. No. உங்களுடைய மனைவி உங்களுக்கு துணி துவைக்கவோ, பாத்திரம் கழுவவோ அல்லது வீடு பெருக்கவோ வந்தவள் அல்ல. அது மாத்திரம் செய்ய வந்தவங்க அல்ல. Thank God if she is doing all that. அவங்க செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா. But if you look at Adam, ஆனால் இந்த ஆதாமை பாருங்கள். God said, I will make a helper for you. நான் உனக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தரே சொன்னார். When God made a helper for Adam, ஆண்டவராகிய தேவன் இந்த ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏற்படுத்தின வேளையிலே, you must understand that there was no kitchen in Adam's home. அங்கே ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் எந்த விதமான சமையல் அறை இல்லை. யோசித்தீங்களா அப்படி? God said you can eat any fruit, no kitchen, no cooking. ஆண்டவர் சொன்னா இந்த பழ வகைகள் இருக்கு, என்ன பழத்துல விருட்சம் இருக்கு, நீங்க எதை வேணா சாப்பிடலாம். அந்த இடத்துல சமைக்க வேண்டிய தேவை இருக்கல. And then there was no cleaning because there was no house. அங்க வீடு இல்ல. வீடு இருக்கிறதுனால சுத்தம் பண்ண வேண்டிய வேலைன்னு அங்க ஒண்ணு இல்ல. And when God created a help for Adam, there was no washing because both of them did not wear any clothes. அவங்க ரெண்டு பேருமே ஆடைகள் அன்றைக்கு அணிந்திருக்காதபடியினாலே அவர்களுக்கு துணி துவைக்க வேண்டிய வேலையும் இல்லை. மனைவிக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. துணி துவைக்க வேணாம், சமைக்க வேணாம், வீடு சுத்தம் பண்ண வேணாம். I'm not saying doing any of these things is wrong. All I'm saying is don't try to equate a wife with a cook, with a laundry person, with a cleaning person. No. God intended that woman, that girl, that wife should be a help for you. இதை செய்வது தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய வேலை துணி துவைப்பதோ, சமைப்பதோ, வீட்டை பெருக்குவதோ, பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதுதான் என்ற நிலையை நீங்கள் எடுத்து விடக்கூடாது. They can do it if God gives them the strength. அவர்களுக்கு பலம் இருக்குமானால் அந்த வேலைகளை அவர்கள் செய்யலாம். அதில் எந்த தவறும் இல்லை. As far as I know, in many homes it is the husbands who are cooking.
இன்னைக்கு தெரியல பார்த்தோன்னா பல வீட்டில் புருஷன்மார் தான் சமைக்கிறாங்க. They don't tell it out, அவங்க வெளியில் சொல்கிறது இல்லை, but they cook. ஆனால் அவங்க சமைக்கிறாங்க. In fact, many children come and tell the father, Daddy, if you cook, only then we can eat. Only then it is tasty. பல பிள்ளைங்க வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சமைச்சா தான் வாயில் வைக்கிற மாதிரி இருக்கு, எங்கள் அம்மாவும் சமைக்குதேன்னு. But whatever it is, don't try to pull down a wife for domestic use. என்ன நடந்தாலும் சரி, நம்ம வீட்டிற்கு வந்த வேலைக்காரி என்ற நிலையிலே நம்முடைய மனைவிகளை நாம் நடத்திவிடக்கூடாது. Think like God. தேவன் எப்படி யோசிக்கிறாரோ அப்படியே நாமும் யோசிக்க வேண்டும். I'm not speaking against the Bible. I will show you verses. நான் இந்த வார்த்தைகள் வேதத்துக்கு எதிராக பேசவில்லை, நான் வார்த்தைகளை காண்பிக்கிறேன். வேதத்தின் அடிப்படையிலே தான் இது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். When God brought the man and the wife together, ஆண்டவராகிய தேவன் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாய் கொண்டு வந்த வேளையிலே what did he tell them? அவர் அவர்களை பார்த்து சொன்னது என்ன? Go to Genesis chapter 1 verse 28. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:28 பாருங்க. Genesis 1:28. 1:28. God blessed them, which means Adam and Eve. அவர்கள் ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் என்று சொன்னால் ஆதாமும் அவளும். What did he say? தேவன் என்ன சொன்னார்? Be fruitful, நீங்கள் பலுகி பெருகுங்கள், multiply, நீங்கள் பூமியை நிரப்புங்கள், fruitful, multiply, replenish the earth, subdue it. அதை கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். And then he said, have dominion over all the creatures. அவை எல்லாவற்றின் மேலும் உங்கள் கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள். என்னெல்லாம் செய்யணுமா? எல்லாம் செய்ய சொல்லுங்க. என்னெல்லாம் செய்யணும்? முதலாவது பலுகுங்கள், பலுகுங்கள், பெருகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். இத தனியா செய்யக்கூடாது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் செய்யணும். Both of you should do this together. இவை ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அதை செய்யும்படி கர்த்தர் சொல்லுகிறார். Both of you should multiply. நீங்கள் ரெண்டு பேருமே பலுக வேண்டும். Both of you should be fruitful. நீங்கள் ரெண்டு பேருமே பெருக வேண்டும். Both of you should replenish the earth. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியை நிரப்ப வேண்டும். Both of you should have dominion. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஆண்டு கொள்ளுதலையும் செய்ய வேண்டும். But today we have all changed. We have confused all of this. இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம் குழப்பமாக்கி விட்டோம். Today a wife is a secondary citizen and the husband is the ruler. இன்றைக்கு பார்த்தா கணவன் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், மனைவி அடிமையை போல இருக்கிறார். You don't know anything, you know I know everything. உனக்கு ஒன்றும் தெரியாதம்மா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். I should have dominion, you are under me. நான் தான் ஆளுகை செய்ய வேண்டியவன், நீ எனக்கு அடங்கி போக வேண்டியவள். No. அப்படி அல்ல. A meet helper, a very suitable helper for you. ஆண்டவர் சரியான ஏற்ற துணையை உண்டாக்கி உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். Which means அதனுடைய அர்த்தம் என்ன? she is part and parcel of everything you enjoy. நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற சம அதிகாரம் உள்ளவள் தான் அவள். Hallelujah. Hallelujah. She is an equal partner. அவள் உன்னோடு சேர்ந்து வாழும்படியாய் உங்களோடு வைக்கப்பட்ட துணை. She is a friend. அவள் உனக்கு நண்பர். She is a confidant. அவர்கள் தான் உன்னுடைய நம்பிக்கை. And she is everything else together. எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார். I don't believe we can live real Christian life. We can call ourselves true Christians if we try to press a wife hard and get the work done and you enjoy the comforts. மனைவியை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி வாழ்க்கையினுடைய சல சௌகரியங்களை நாம் அனுபவிப்போமானால் உண்மையாக நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளவே தகுதியற்றவர்களாய் போய்விடுவோம். Jesus is an example. ஆண்டவராகிய இயேசு இதற்கு ஒரு நல்ல உதாரணம். Listen carefully. Jesus is an example. இயேசு நல்ல உதாரணம், நீங்கள் இதை கவனியுங்கள். The Bible says, husbands love your wives just as Jesus loved the church. இயேசு சபையை நேசித்ததை போல புருஷர்களாகிய நீங்கள் உங்கள் மனைவியை நேசிங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And what was the price Jesus had to pay? இயேசு சபைக்காக என்ன விலையை கொடுக்க வேண்டியிருந்தது? He gave his life for the wife, which is the church. அவர் தம்முடைய மனைவியாகிய சபைக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எவ்வளவு மதிச்சு வச்சிருந்தார் தெரியுமா சபையை? நான் காலில் மிதிக்கிற ஒரு காரியமா நினைக்கல. என்னுடைய சமம், என்னுடைய மனைவி. She is my wife. That's why Adam said, she is the bone of my bones,
the flesh of my flesh. அவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறார் என்று அதனாலே தான் அங்கே ஆதாம் அதை சொல்லுகிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரி, it applies to both of us. இது ரெண்டு பேருக்குமே பொருந்தி வரும். As a husband, ஒரு கணவனாக treat your wife as an equal partner. ஒரு மனைவியை நீங்கள் சரியான அந்தஸ்திலே, நீங்கள் சமமான அந்தஸ்திலே நடத்துங்கள். Don't ever treat or think about her as inferior to you. உங்களுக்கு தாழ்ந்தவள் என்று சொல்லி உங்களுடைய நிலையிலே வைத்து பார்க்கும் பொழுது அவள் உங்களோடு தாழ்ந்தவள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. In the same way, அதை போலவே wives, மனைவிகளும் don't ever treat your husband inferior to you. உங்களை காட்டிலும் தாழ்ந்த நிலையிலே உங்களுடைய கணவனை நீங்கள் வைத்து பார்க்கவே கூடாது. You are help meet for each other. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்ற துணையாக வைத்து தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்க? ஹalleluya. The Bible says they are co-inheritors of you in eternal life. அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பரலோக வாழ்க்கையை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உடன் சுதந்திரவாளிகளாய் உங்கள் மனைவிகள் இருக்கிறாங்க, உங்க கணவன் இருக்கிறான். கடவுள் பார்வையில் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஹalleluya. நீங்க பெரிய பந்தா பண்ண வேணாம், பிஸ்தா மாதிரி வீட்டில் நடக்காதீங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆண்டவர் கண்ணில். ஆண்டவர் வந்து கணவன் அப்படியே பெரிய ஜெயண்ட் மாதிரி பார்த்து மனைவி ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கல. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சரீரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனைவிக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கணும்னு அப்பா சொல்லுவாங்க. கணவனுக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கணும். ரெண்டு பேரும் ஒருமித்து செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனைவி கிச்சனில் வேலை செய்கிறான்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்ல, நல்ல வேலை வாங்கிட்டோம், பெரிய சாதனையாக நினைக்காதீங்க. உங்கள் மனசு ஏங்கணும், சார் நமக்கு செய்ய முடியாமல் போச்சே, நம்ம வேறு ஏதாவது உதவி செய்வோம். Abraham lived like that actually. Abraham was a great example. ஆபிரகாம் நல்ல உதாரணம். இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆபிரகாமை ஒரு நல்ல உதாரணமாக நாம் Genesis 18 verses 6 to 8. ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6 இலிருந்து 8 வரை பார்ப்பீர்களானால் Two angels came to the house of Abraham. அந்த ஆபிரகாமுடைய வீட்டுக்கு ரெண்டு தூதர்கள் வருகிறார்கள். And Abraham runs to Sarah. சாராள் இடத்திலே ஓடி போகிறான். And then he says, make quickly 3 measures of fine meal, knead it and make cakes. நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். And then he didn't go and sit in the easy chair and say, you do all the work, I will eat. அதுக்கு பிறகு ஆபிரகாம் போய் அங்கே நாற்காலி எடுத்து போட்டு படுத்துக்கிட்டு ஆக சரி நீங்கள் மீதி வேலையை செஞ்சு முடியுங்கன்னு சொல்லிட்டு அவன் உட்காரல. The Bible says, the next verse says, Abraham runs into the herd and fetched a calf that was good. 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான், அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். And verse 8 says, 8வது வசனம் பாருங்க. Abraham takes the butter, the milk, the calf that was cooked, and he served the guests. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். He did not even eat, he was standing as these guests were eating. அவர்களுக்கு வந்த விருந்தாளிகள் சாப்பிடும் பொழுது அவன் கூட சாப்பிடவில்லை, அவர்களை கவனிக்கும்படி அவர் நின்று கொண்டிருக்கிறான். I want you to watch keenly the equal place, the equal parts both of them took in serving their guests. அவர்களுக்கு வந்த விருந்தினரை கவனிக்கும்படியாக ரெண்டு பேருமே அவர்கள் ரெண்டு பேரும் வகித்த பங்குகளை நீங்கள் பாருங்கள். Sarah is working with the flour and making cakes. அங்கே சாராளை பார்க்கும் பொழுது அவள் மாவை எடுத்து பிசைந்து அவள் ரொட்டியை சுட்டு கொண்டிருக்கிறாள். Abraham is running to the herd and fetching a calf. அவன் மந்தைக்கு ஓடுகிறான், மந்தையிலே ஒரு கன்றை எடுத்து கொண்டு வருகிறான். And when the food is ready, he comes and serves. Sarah is sitting inside the tent and laughing at what these guys are speaking outside. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாறுகிறான். அங்கே சாராளை பார்க்கும்போது கூடாரத்தில் இருந்து என்ன நடக்கிறது என்று கேட்டு அவள் சிரித்துக் கொண்டிருக்கிறாள். In many homes this is not happening. பல வீடுகளில் இப்படி காரியங்கள் சம்பவிக்கிறதில்லை. The husband is having the food with his friends laughing, the wife is crying inside the tent. அங்கே பார்த்தா கணவன் தன்னுடைய நண்பர்களோடு உட்கார்ந்து சிரித்து சாப்பிட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அங்கே சமையல் அறையிலே மனைவியானவள் அழுது கொண்டிருப்பாள். Follow Abraham, great men of God who gave equal parts to the husband and wife. தேவனுடைய மனிதர்களாகிய ஆபிரகாம் போன்றவர்கள் அவர்கள் தங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சரியான அந்தஸ்தை அவர்கள் கொடுத்தார்கள். No wonder God called him as the friend of God. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தரே அவனை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைத்தார். சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஆமென். நிறைய பேர் ரொம்ப அப்படியே திவ்ய சாந்தியில் இறங்கிட்டீங்க, அமைதியாக இருக்கீங்க எல்லாரும். நாட ஆரம்பிக்கும் போது தான் உதவி செய்ய போகிறார் ஆண்டவர் நினச்சா நம்மளை உதவி செய்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டாரேன்னு பார்க்குறீங்களா? செய்யணும். தேவன் உங்களுக்கு உதவியை கொடுத்துருக்கிறார், நீங்கள் நம்புவீங்களானா வேலைக்காரனை போல் ட்ரீட் பண்ணாதீங்க, வேலைக்காரியை போல் ட்ரீட் பண்ணாதீங்க. என்னுடைய ஏற்ற துணை
அல்லையா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏற்ற துணைங்க, அதுல தாழ்வு உயர்வுலாம் கிடையாது, ஏற்ற துணை. அல்லேலூயா. அல்லேலூயா. you are the parts of the same body. நீங்கள் ஒரே சரீரத்தினுடைய அங்கமாய் இருக்கிறீர்கள். Leave that Indian mindset, leave that Indian thing, all that, throw it away. You will not be blessed with your Indian mindset. இந்த இந்திய பின்னணியிலே சிந்திக்கிற அந்த சிந்தனையின் தாக்கங்கள் உங்களுக்கு இல்லாதபடி அதை அகற்றி போடுங்கள். மனைவினா மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க யாராவது, அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், பைபிள் படி வாழுங்க. பைபிள் என்ன சொல்லுது? உன் சொந்த சரீரத்தை போல நீ பாவித்து அவளில் அன்பு கூறு. மனைவிகளும் சொந்த சரீரமா பாவிங்க. அப்படி பாவிச்சிட்டிங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யறது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்னங்க ஆணவம் கௌரவம் இருக்கு? என்ன இருக்கு? மனைவிக்கு உதவி செய்யறதுல ஏதாவது நம்ம குறைஞ்சு போயிடுவோமா? கணவனுக்கு உதவி செய்யறதுனால தாழ்ந்துருவோமா? இல்லையே. ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய முந்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, நம்பர் 3, மூன்றாவது காரியத்தை நாம் கவனிப்போம். Hebrews 13:6. எபிரேயருடைய புத்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம். So that we may boldly say, the Lord is my helper, I will not fear what man shall do unto me. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. It looks like Apostle Paul, probably the writer of Hebrews, went through a fear of men. இந்த நிருபத்தை ஒருவேளை அப்போஸ்தலனான பவுல் எழுதியிருப்பாரானா அவர் உண்மையாகவே அவர் போன அந்த மனித பயத்தை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். Many people were against him. அவருக்கு எதிராக பலர் கிளம்பினார்கள். But he reiterates the truth. ஆனால் அவரோ அந்த வேதத்தினுடைய சத்தியத்தை மீண்டுமாய் தேடி எடுக்கிறார். And he says, why should I be afraid of man? நான் ஏன் மனிதனை குறித்து நான் பயப்பட வேண்டும்? Because God is my help. எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. One thing is true. ஒரு காரியம் உண்மை. Fear of man will drain our strength. நம்முடைய பலத்தை உண்மையாகவே மனித பயம் என்று சொல்லுவது குறைத்து விடும். But when God comes to our rescue, when God comes to help us, God's help, third thought, God's help strengthens us. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஒத்தாசை அந்த நேரத்திலே நமக்கு வருகிற பொழுது அந்த ஒத்தாசை தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God's help will strengthen us. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒத்தாசை நம்மை பலப்படுத்தும். You know, in Isaiah 41 verse 10, ஏசாயா 41வது அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், the Lord declares, ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், fear you not, I am with you, be not dismayed, I am your God, I will strengthen you and I will help you. 41:10 ஏசாயாவிலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், I will strengthen you and help you. உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் So செய்வேன். there is a way where God helps us. ஆண்டவர் உதவி செய்கிறதற்கு ஒரு வழியை கூட கர்த்தர் When வைத்திருக்கிறார். God helps us, ஆண்டவராகிய தேவன் நமக்கு சகாயம் செய்கிற பொழுது His help brings strength into our life. அவருடைய சகாயம், அவருடைய ஒத்தாசை, உதவி நம்மை பலப்படுத்துகிறது. Why did God have to strengthen this people of Israel? இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் ஏன் பலப்படுத்த வேண்டும்? In verse 11 and 12, 11ஆம் 12ஆம் வசனங்களை பார்த்தால், these people did at least 4 things to Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அந்த எதிராளிகள் 4 காரியங்களை செய்தார்கள். Verse 11 it says, they were incensed against them. இதோ அவர்கள் உண்மையில் எரிச்சலாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். People who were incensed, அவர்கள் மேலே எரிச்சலாய் இருந்தார்கள். they were totally upset about, what was happening in their life. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் எரிச்சல் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். Number 2, இரண்டாவது, they were striving with them. அவர்களை எப்படியாலும் வழக்காடி அவர்களோடு வெல்ல வேண்டும் என்று பார்த்தார்கள். Listen to me, you have to underline these words. They were incensed against them. முதலாவது அவர்கள் மேல் எரிச்சலாய் இருந்தார்கள். Striving with them. அங்கே அவர்களோடு வழக்காடினார்கள். Contending with them. அவர்களோடு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். Warring with them. அவர்களை யுத்தத்துக்கு அழைத்து யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். 4 வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, திருப்பி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது எரிச்சலாய் இருந்தார்கள், எரிச்சலா இருந்தாங்க, வழக்காடினாங்க, அடுத்தது போராடினாங்க, யுத்தம் பண்ணாங்க. இது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? Constantly fighting with you, constantly warring with you, constantly putting cases on you, constantly feeling bad and upset about you,
get incensed against you, it's not going to add to your strength, it will drain your strength. இந்த காரியங்கள் இந்த நாளுமே தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், இந்த போராட்டமும் எரிச்சலும் யுத்தமும் வழக்காடுதலும் இருந்தா அது ஒருபோதும் உங்களை பலப்படுத்தாது. உங்களுக்கு உள்ள பலன் யாவையுமே அது உறிஞ்சி விடும். But the Lord says, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், in the midst of the times when strength is lost, I will be your help. இந்த பலவீனமான சமயத்திலே, உன்னுடைய பலன் இல்லாமல் போகிற இந்த சமயத்திலே நான் உனக்கு ஒத்தாசை செய்கிறவனாய் உன்னோடு இருப்பேன். That's why in verse 14 the Bible says, அதனாலே தான் அந்த 14ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, Jacob, you are a small worm. யாக்கோபு என்னும் பூச்சியே, You are a worm, நீ ஒரு சாதாரண பூச்சியை போல இருக்கலாம், but I will help you. ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. Even if a worm is helped by God, no man can stand against it. ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் உதவி செய்கிற வேளை வந்தா அந்த பூச்சிக்கு எதிராக ஒரு மனுஷன் கூட நிற்க முடியாதுங்க. ஹalleluya. People may say you are just a worm, you are an insect, you are so insignificant, you are small. நீ ஒரு சாதாரணமாக காலில் நசுக்கி போடுற பூச்சியை போல இருக்கிறான்னு உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லலாம். But you tell yourself, ஆனால் நீங்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு I காரியம், may be an insect, a worm in your eyes, உங்களுடைய கண்களிலே நான் ஒரு பூச்சியை போல சிறு புழுவை போல இருக்கலாம், but I have the Almighty God who is helping me. ஆனால் எனக்கு ஒத்தாசையோ என் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Hallelujah. Hallelujah. My help comes from the Lord who made heaven and earth. வானத்தை பூமியை உண்டாக்கிய சர்வவல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. What can man do to me? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? What can man do to me? மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? Hallelujah. Hallelujah. This morning believe that God's help will strengthen you. இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய ஒத்தாசையானது உங்களை பலப்படுத்துகிறது. Number 4. நான்காவது, Psalm 42 verse 5. சங்கீதங்களின் புத்தகம் 42:5. Why are you cast down, O my soul? Why are you disquieted in me? Hope in God, for I shall yet praise him for the help of his countenance. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். In Tamil, the word salvation of his countenance is written. இந்த தமிழ்ல நீங்கள் வாசிப்பீர்களானால் சமூகத்தினுடைய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in English it is written help of his countenance. ஆனால் ஆங்கிலத்திலே அந்த சமூகத்திலே இருந்து வருகிற ஒத்தாசையின் நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. What will God's help do to us? தேவனுடைய ஒத்தாசை நமக்கு செய்கிற காரியம் என்ன? Number 4. நான்காவது காரியம், God's help will still hearts. ஆண்டவர் தம்முடைய கலங்கி இருக்கிற அந்த இருதயத்தை அவர் கலங்காதபடி அமைதிப்படுத்துகிற ஒத்தாசையை தருகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why David says, why are you disquieted, O my soul? Why are you troubled inside me? Look at God who helps you. அதனாலே தான் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆத்மாவை நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தியங்குகிற, கர்த்தரை நோக்கி காத்திரு, ஒத்தாசை அவரிடத்திலிருந்து அல்லவா உனக்கு வரப்போகிறது. There are times where even the strongest men's knees become feeble and our hearts begin to melt out of fear and total distrust. ஒரு சமயங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கையில், பல சந்தர்ப்பங்களில் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய முழங்கால்கள் நடுங்கும். நாம் பலமுள்ளவர்களாக இருந்தால் கூட இருதயம் கலங்கி போகும். நாம் துக்கத்திலே மூழ்கின ஒரு நிலை நமக்கு வரலாங்க. But if we have God as our help, ஆனால் தேவன் நமக்கு ஒத்தாசை செய்வராக இருப்பாரே ஆனால், in the midst of the storm, எல்லா விதமான புயல்களின் மத்தியிலும் he will give us a calm in our heart. அவர் நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். Hallelujah. Genesis 21:16. ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள். There you see Hagar in the wilderness, in the desert, all by herself with a young child. அந்த ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் அந்த வனாந்திரத்திலே தன்னுடைய பிள்ளையோடு அலைந்து திரிகிற ஒரு நிலையில இருக்கிறாள். And you know the child is crying and weeping, probably breathing his last, not having water and food to survive. அங்கே சாப்பிடுவதற்கோ ஆகாரமோ அல்லது தண்ணியோ இல்லாதனாலே அந்த குழந்தை வீறிட்டு கத்தி ஒருவேளை தன்னுடைய கடைசி மூச்சை அந்த பிள்ளை விட்டு கொண்டிருக்கலாம். And this is very very pathetic because no mother
will love to see a child dying in her arms. மிக துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிற தன்னுடைய கரத்துக்கு முன்பாக தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தை சாகிறதை பார்ப்பதற்கு எந்த தாய் தான் விரும்புவாள்? Nobody can bear it. அதை உண்மையாகவே தாங்கக்கூடிய சக்தி No நமக்கு இல்லை. mother can bear it. அநேகமாக தாய்மாருக்கு அதை தாங்கிறதுக்கு சக்தியே கிடையாது. Years ago there was an earthquake in China. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சீன தேசத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. Many buildings collapsed. அங்கே எத்தனையோ விதமான கட்டிடங்கள் இடிந்து கீழே விழுந்தது. There was a large flat full of people just collapsed. அங்கே ஒரு பெரிய ஃபிளாட்ஸ் இருந்தது. அங்கிருந்த அடுக்குமாடி கட்டிடம் அப்படியே உடைந்து கீழே விழுந்தது. And all the the people tried to work in and try to clear the rubble. அதுக்கு பின்பாக அங்கே வந்து மீட்பு பணியை செய்து அந்த காரியங்கள் எல்லாம் அகற்றி கொண்டிருந்தார்கள். And for days the emergency services were going on trying to clear the rubble, but it was very hard. அங்கே அவசர கதியிலே காரியங்கள் நடக்கிறது. அந்த அவசர கால அந்த வேலைகளை உடனடியாக செய்து எப்படியாயிலும் அந்த காரியங்களை அகற்றி விட வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். People were feared to be buried alive inside. அதற்கு உள்ளே ஜனங்கள் உயிரோடே கூட புதைக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டு வேலைகளை செய்தார்கள். So they were racing for time. அவர்கள் உடனே அந்த நேரம் படந்து கொண்டிருந்ததனாலே வேக வேகமாக வேலையை செய்தார்கள். And as they were digging through the debris, அந்த இருந்த அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் கிண்டிக் கொண்டிருந்த பொழுது 3 days later 3 நாட்களுக்கு பின்பதாக they saw a sight that really shook everybody. அங்க இருந்த எல்லோரையுமே அவர்களை ஆட்டுவிக்கத்தக்கதாக ஒரு காட்சி அவர்கள் பார்த்தார்கள். There was a woman who was trapped inside that debris. அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்தார்கள். Her head was severely damaged. அவளுடைய தலை அடிக்கப்பட்டு சரியான காயத்தோடு இருக்கிறது. And she was bleeding all over. அவளுடைய சரீரத்தில் முழுவதும் இரத்த காயங்கள், இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. And she was dead when they saw her. அவளை பார்த்த வேளையில் அவள் மரித்து போயிருந்தாள். But what shook the hearts of people was, ஆனால் அங்கிருந்த ஜனங்களுடைய இருதயத்தை அசைத்த காரியம் என்னவென்றால், there was a child on her breast. அவளுடைய மார்பிலே ஒரு குழந்தை இருந்தது. And she was feeding the child until the last moment of her life. அவள் சாகிற நேரம் வரைக்கும் தன்னுடைய குழந்தைக்கு அவள் பால் ஊட்டி கொண்டே இருந்திருக்கிறாள். And she died feeding her child. அவளுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே அப்படி செத்து போயிட்டான். The child lived, the mother passed away. அந்த குழந்தை உயிர் பிழைத்தது, தாயாரோ மரித்து போனார்கள். That is the love of a mother. அதுதான் உண்மையாகவே ஒரு தாயினுடைய அன்பு. And Hagar, after many years, brought up only son dying in front of her eyes. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த ஆகார் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துக்கு வருகிறாள். அவளுடைய கண்களுக்கு முன்பாக இப்பொழுது பிள்ளை சாகிற நிலையில் இருக்கிறது. It's a wilderness. அந்த இடமோ வனாந்தரமாய் இருக்கிறது. No emergency hospital. அந்த இடத்துல அவசர உதவிக்கு எந்த விதமான ஒரு வைத்தியசாலையும் அங்கே இல்லை. No place of refuge. எந்த இடத்திலேயாவது போய் ஒரு அடைக்கலம் தேடுவோமானால் அதற்கும் இடமில்லை. No water, no food. அங்கே தண்ணீரும் இல்லை, ஆகாரமும் இல்லை. But she only had one source. ஆனால் ஒரே ஒரு உதவி மாத்திரம் தான் அவளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவள் தேவனை நோக்கி கதறினாள். Lord, save my son. என்னுடைய மகனுடைய நிலையை பாரும். Lord, I cannot see him die. நான் அவன் மரிப்பதை பார்க்க விரும்பவில்லை. I can't imagine the kind of heart throbbing that was going inside her. அவளுக்குள்ளே இருந்த அந்த இருதயத்துடைய நிலையை என்னால் விளக்கி சொல்ல முடியாது. Heart fully disquieted. உண்மையாகவே கலங்கின இருதயம் உள்ளவளாக அவள் இருந்திருக்கிறாள். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, God opened a water brook for her. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து அவளுக்கு ஒரு தண்ணீர் துறவை She காண்பித்தார். saw a well of water. அங்கே அவள் ஒரு தண்ணீரின் துறவை கண்டாள் என்று When பார்க்கிறோம். no man can come to rescue or help her, God came down to help. ஒரு மனித ஒத்தாசையும் கிடைக்க முடியாத அந்த பாலைவனத்திலே தேவனாகிய கர்த்தர், பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அந்த மகளுக்கு உதவி செய்தார். Are you in this morning feeling like you are living in a desert? இன்றைக்கு ஒரு பாலைவனத்திலே, வனாந்திரத்திலே இருக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? You can't run to your father or your mother. உங்களுடைய தகப்பனிடத்திலோ தாயாடோ ஓட முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையில் You இருக்கிறீங்களா? can't run to your child, you can't run to your brother or sister. உங்களுடைய சகோதர சகோதரிடத்திலோ பிள்ளை இடத்திலோ ஒத்தாசை கேட்கும்படி போக முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? Completely dry desert. எல்லா விதமான காரியங்களும் அடைக்கப்பட்ட வனாந்திரமான நிலையிலே இருக்கிறீர்களா? No help in sight. எந்த இடத்திலும் பார்த்தாலும் ஒத்துசை வரத்துக்கு ஒரு உடலையும் தெரியாமல் இருக்கிறதா? Not even a small iota of help. அந்த இடத்திலிருந்து ஒரு சிறிய உதவி கூட வர முடியாத சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? In the hot sun, you're sitting there all alone, crying for help. அங்க கொதிக்கிற அந்த சூரியனுக்கு கீழே
நீங்கள் ஒத்தாசை நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிற ஒருவரெல்லாம் இருக்கிறீர்களா? I tell you, look up to the Lord. நான் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பாருங்கள். My help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வவல்ல தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. ஹalleluya. Today people say we have GPS. இன்னைக்கு ஜிபிஎஸ் என்று சொல்லுகிற சாதனத்தை குறித்து ஜனங்கள் Wherever you call us, we will be there. நீங்க எங்க இருந்து ஜிபிஎஸ்ல கூப்பிட்டாலும் நாங்க அங்க இருப்போம். We will locate your place where you are. நீங்க எங்க இருக்கீங்கன்னு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்துல பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். But I read that you can only locate somebody in danger only if there's a cellular network. அந்த இடத்துல செல்லுலர் நெட்வொர்க் இருந்தா மாத்திரம் தான் அந்த ஆளை உண்மையா கண்டுபிடிக்க முடியும். But I tell you, our God has the biggest cellular network. ஆனா உண்மையான நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க் நம்முடைய கர்த்தரிடத்துல மாத்திரமே He உண்டு. made heaven and earth. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரவர். Even you don't have a mobile. உங்களுக்கு மொபைல் கூட இருக்கலாம். You have nobody to call. யாரையும் அழைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம். All alone by yourself. நீங்கள் தனியொருவனாக அங்கே இருக்கலாம். My help comes from the Lord who makes heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். God's help will still hearts that are troubled with fear. நாம் எப்பொழுதெல்லாம் பயத்தினாலே நம்முடைய இருதயம் நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துகிற ஒத்தாசை நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வரும். Amen. Number 5. ஐந்தாவது காரியம், Exodus 18:4. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். And Moses named his second son Eleazar. மோசே தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு எலியாசர் என்று பெயரை வைக்கிறான். The meaning, the verse says, the Lord of my father, my help, delivered me from the sword of Pharaoh. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். God was my help and he delivered me from the sword of Pharaoh. தேவன் எனக்கு துணையாய் நின்றார், ஒத்தாசியாய் இருந்தார், உதவி செய்தார். அந்த உதவி பார்வோனுடைய பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தது. Now you must understand that escaping the sword of Pharaoh is no laughing matter. உங்களுக்கு ஒன்று நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பார்வோனுடைய பட்டயத்துக்கு தப்புவது என்று சொல்லுவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. You know, today America is priding that they can catch anybody anywhere. இன்றைக்கு அமெரிக்க தேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அவர்களாலே தாக்க முடியும். When they caught Osama bin Laden, everybody was surprised. அந்த ஒசாமா பின் லேடனை அவர்கள் கொன்ற வேளையிலே உலகம் முழுவதும் ஆச்சரியப்பட்டது. They declared they will catch him, they caught him, they killed him. அவங்களை ஒரு நாள்ல பிடிப்போம், அவனை அழிப்போம் என்று சொன்னார்கள். அப்படியே அவனை அழித்தார்கள். Even in a foreign country they can go and find out. அவர்கள் வெளிநாட்டிலே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு நாட்டிலே போய் கூட தாக்குதலை நடத்தி அவனை முறியடித்தார்கள். And they had to go after him for almost 13 to 15 years. அவன் 13-15 வருஷம் அவனை தேடி கண்டுபிடிக்க அவர்கள் நாளத்தை செலவு பண்ண வேண்டியிருந்தது. But that is the 21st century. அது எப்ப நடந்ததுன்னா 21வது நூற்றாண்டுல நடக்கிற சம்பவம். But in early those days, ஆனால் அன்றைக்குள்ள காலகட்டத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். it is not easy to it was not difficult to catch a person. ஒரு மனிதனை பிடிக்கிறது என்பது சொல்லுவது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. The population was fairly less than what we have today. இன்றைக்கு இருக்கிற அளவு அல்ல அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை கூட மிகவும் குறைவுதான். And Pharaoh's powers exceeded everything we can talk about or think about today. அங்கே இன்றைக்கு உள்ள காரியங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கு உண்மையாகவே பார்வோனுடைய நிலை நல்ல உயர்ந்த நிலையாக அவனுடைய அதிகாரத்தினுடைய எல்லைகள் பரந்திருந்ததாக இருந்தது. He can catch anyone at a moment's notice. அவன் ஒருவனை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் உடனடியாக அதை செய்ய அவனால் கூடியிருந்தது. There is a joke I read somewhere. நான் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், ஒரு தமாஷான சம்பவம். 3 police departments from 3 countries were fighting who is the best police. 3 நாடுகளில் இருந்து வந்த போலீஸ் மகாநாடு நடந்தது. அப்போ யார் பெஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விவாதம் நடந்ததான். So the American police said we are the best. அமெரிக்கா போலீஸ்காரன் சொன்னாங்க, நாங்க தாங்க உள்ளதுலயே பெரிய பெஸ்ட்னு. Because we can find out a culprit in 24 hours. அவன் சொன்னாங்க, ஒரு திருட்டு நடந்ததுன்னா 24 மணி நேரத்துல நாங்க திருடனை கண்டுபிடிச்சிருவோம். And the English people started laughing. அதுக்கப்புறம் இந்த வெள்ளைக்காரன் இங்கிலீஷ்காரன் சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. You would take 24 hours. உங்களுக்கு 24 மணி நேரம் வேண்டியிருக்கா? In England we will catch hold of the culprit in 1 hour. நாங்க 1 மணி நேரத்துல, இங்கிலாந்து தேசத்துல ஒருத்தன் திருடிட்டான்னா 1 மணி நேரத்துல நாங்க திருடனை பிடிச்சிடுவோம்னு சொன்னாங்க. And the Indian policemen were laughing. அப்ப இந்திய பெருசாங்க இதை கேட்டு சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. They said this is nothing. இதெல்லாம் என்னையா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. They said one day before that fellow robs we will catch him. அவன் திருடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நாங்க அவனை பிடிச்சிரோம் இல்ல.
whatever it may be, it is not easy to escape the sword of Pharaoh. அன்றைக்கு இருந்த பார்வோனுக்கு தப்புவது என்று சொல்லுவது இலகுவான காரியம் அல்ல. It is not easy. அது மிக மிக கடினம். But Moses says, ஆனா மோசே அன்றை தான் சொன்னான், through the help of God, I was delivered from the sword of Pharaoh. தேவன் எனக்கு ஒத்தாசையாக துணையாக நின்றதனாலே அந்த பார்வோனுடைய பட்டயத்துக்கு நான் தப்புவிக்கப்பட்டேன். Thought number 5. ஐந்தாவது காரியம், God's help for surviving through the storms of life. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற புயல்கள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் நாம் கடந்து போவதற்கு வேண்டிய ஒத்தாசையை தருகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. உயிருடன் மீட்கிறார். ஆமென். Moses never intended in the first place to kill anybody. மோசே யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாக இருக்கவில்லை. He wanted to help his own people. அவன் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாக இருந்தது. But the sudden turn of events, when he never predetermined to kill a person by mistake or by accident or in the heat of his fury, he suddenly killed somebody. ஆனால் அவன் எந்த காரியத்தையும் திட்டமிடாதபடி திடீரென்று ஏற்பட்ட கோபத்தின் நிமித்தமாக அவனுக்கு உணர்ச்சி அதிகமாக இருந்ததனால அந்த கொலை அவன் செய்து விட்டான். And he ran away for his life. அதனாலே அவன் இப்பொழுது அவனுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ள அவன் ஓடுகிறான். He never understood that God had a plan to use him to deliver Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் அவனை தெரிந்து கொள்ள ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது அவனுக்கு அன்றைக்கு தெரியாது. Now he earned a very very dangerous enemy. இன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய எதிரி உண்டாகி விட்டான். Pharaoh. அந்த பார்வோன் தான் அந்த எதிரி. Who was Pharaoh? இந்த பார்வோன் யார்? Pharaoh was a king who challenged Moses later and said, "Who is that God who wants to deliver the children of Israel from my hand? He cannot." பின்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த பார்வோனுக்கு முன்பாக மோசே வந்து நின்ற பொழுது இதே பார்வோன் அந்த மோசையை பார்த்து கேட்டான், உன்னுடைய தேவன் யார்? என்னுடைய கைகளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எபிரேயரை விடுவிக்கிற அந்த தேவன் யார் என்று சொல்லி அவன் தேவனுக்கே ஒரு சவால் விடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். He was challenging God himself. அவன் தேவனையே சவாலுக்கு அழைக்கிறான். But from such a powerful man's hand, the Bible says, God delivered him. ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள மனிதனுடைய கரத்திலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினார். When Moses thought he was dead, மோசே தான் மரித்து போனேன் என்று அவன் நினைத்த வேளையில God's help made him to survive through the storm. தேவனுடைய ஒத்தாசை அவனுக்கு துணை நின்று அவன் கடந்து போக வேண்டிய புயலை கடந்து போவதற்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Genesis 49:22-25. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரை பார்ப்போமானால் It talks about Joseph. அது யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. Even though Joseph was a fruitful bough by the well and branches run over the well, அவன் கனிதரின் செடியாக நீரூற்றண்டையில் நிற்கிற கனிதரின் செடியாக சுவரின் மேல் படர்கிற ஒரு செடியாக அந்த யோசேப்பு இருந்த போதும் கூட the Bible says the archers grieved him, shot at him, hated him. வில்வீரர் அவனை மடிவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in spite of all the hatred, in spite of all the shots, in spite of all the grief, இவ்வளவு தூரம் அவனை மனமடிவாக்கி அவனை எய்து அவனை பகைத்தாலுமே கூட the next verse says, அந்த வசனம் சொல்லுகிறது, his bow abode in strength and the arms of his hands were made strong by the hands of God. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களினாலே பலத்தது. He was made a shepherd and the stone of Israel, and the word is very clear, by the God of thy father who shall help you, who shall help you. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். Hallelujah. Hallelujah. Joseph, how did you survive the archers? How did you survive the hatred? How did you survive the people who tried to depress you? இந்த யோசேப்பை பார்த்து, யோசேப்பே இந்த வில்வீரர்களுக்கு எப்படி தப்பினாய், இந்த அம்புகளுக்கு எப்படி தப்பினாய், உன்னை அடக்கின உன்னை பகைத்த இந்த ஜனங்களிடத்திலிருந்து நீ எப்படி தப்பினாய் என்று அவனை பார்த்து கேட்டால், how did you escape the depression? இந்த சோர்விலிருந்து நீ நீங்கினது எப்படி என்று அவனை பார்த்து கேட்டால் he would say only one thing. அவர் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவான்,
God was my help. கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். God was my help. கர்த்தர் எனக்கு துணையா இருந்தார். 10 brothers came against him. எனக்கு எதிராக 10 சகோதரர்கள் கிளம்பி வந்தார்கள். They tied me and put me in the well. அவர்கள் என்னை கட்டினார்கள், அவர்கள் உளையான அந்த கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். They sold me for money. அவர்கள் என்னை பணத்துக்காக விற்று போட்டார்கள். They planned to plot to kill me. என்னை எப்படியாக ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டமும் தீட்டினார்கள். But in spite of all their plans, ஆனால் அவருடைய எல்லா திட்டங்களின் மத்தியிலும், in spite of all their powers, அவர்களுக்கு இருந்த எல்லா சக்திகளின் மத்தியிலும், in spite of all the chances they got, அவர்களுக்கு இருந்த எல்லா சந்தர்ப்பங்களின் மத்தியிலும், I am still here. நான் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன். I am still alive. நான் இன்று உயிரோடு இருக்கிறேன். I am still alive. நான் இன்னும் ஜீவனுள்ளவனாய் இருக்கிறேன். I am still alive. நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். I am still a testimony. நான் இப்பொழுதும் ஒரு சாட்சியாகவே இருக்கிறேன். How? எப்படி? Only one thing. ஒரே ஒரு காரியம்தான். My father did not help me. என்னுடைய தகப்பனார் எனக்கு உதவி செய்யவில்லை. My mother was not there to help me. என்னுடைய தாயார் அங்கே இல்லை எனக்கு உதவி செய்யும்படிக்கு. But my God was with me. ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்தார். Hallelujah. Hallelujah. God was with me. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். The 10 brothers would have thought, அன்று இந்த சகோதரர்கள் நினைத்திருக்கலாம், he is just one small fellow. இவன் ஒரு சிறிய ஆள். Just a small fellow. இவன் ஒரு சின்ன ஆள். We can finish him off. இந்த பையனை இன்னைக்கே கதையை We முடிச்சிடலாம். will kill him. இவனை எப்படியா கொலை செய்து விடலாம். Let's see what will happen of his dreams. இவனுடைய சொப்பனங்களுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்தார்கள். They came against him. அவனுக்கு எதிராய் வந்தார்கள். My friends, let's just listen. அருமையான சகோதரர்களே நன்றாய் கவனிங்க. All his brothers saw a lonely Joseph. இந்த சகோதரர்கள் பார்த்ததெல்லாம் தனி ஆளாக நிற்கிற அந்த யோசேப்பை மாத்திரம்தான். But what they did not see was ஆனால் God, the help behind him. ஆனால் அவனுக்கு பின்பாக நிற்கிற ஒத்தாசை செய்கிற தேவனை இந்த சகோதரிய கண்கள் காணவே இல்லை. I tell you, even if the whole world is against us, இந்த உலகமே உங்களுக்கு எதிராக வந்தாலுமே கூட, if God is standing with us as our help, nobody can uproot us. தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார், ஆனால் நமக்கு எதிராக ஒருவரும் வரவே முடியாது. Hallelujah. Hallelujah. அவருடைய ஆயுதங்கள் வாய்க்காமலே போயிடும். ஆமென். வாய்க்காமலே போயிடும். அவங்க என்னன்னா பண்ணிட்டு போட்டோம். கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார், ஆனால் மனுஷன் என்னங்க செய்வான்? ஒன்றும் செய்ய மாட்டான். In spite of all the storms, will come out clear, flying, going higher. எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியிலும் நாம் நிச்சயமாகவே ஜெயம் பெறுவர்களாய் மாற முடியும். காரணம் நம்முடைய ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து. God's help for surviving through the storm. நம்முடைய போராட்டங்களின் மத்தியிலே நாம் ஜெயித்து வரும்படி கர்த்தருடைய துணை ஒத்தாசை நம்மோட கூட இருக்கிறது. Number 6. ஆறாவது காரியத்தை பார்ப்போம். Isaiah chapter 50 verse 7. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். The Lord will help me, therefore I shall not be confounded. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டேன். Therefore have I set my face like a flint, and I know that I shall not be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். I shall not be ashamed. நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. I will not be ashamed. நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. Number 6. ஆறாவது, God's help saves our face from shame. நம்முடைய முகங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தருடைய ஒத்தாசை நம்மை காக்கிறது. God's help saves us from shame. நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை காக்கிறவராக இருக்கிறார். What a great God we Hallelujah. have. Hallelujah. That is why the Bible says those who looked up to him, their faces were not ashamed. அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று அதான் வேதம் எழுதுகிறது. When God is our help, தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது, no matter how many people try to embarrass us, நம்மை வெட்கப்படும்படி எத்தனையோ பேர் எப்படி முயற்சி எடுத்தாலுமே கூட, God will only turn it out for glory. அதை தேவன் நம்முடைய மகிமையாகத்தான் மாற்றுவார். Hallelujah. Hallelujah. மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஆமென். மாற்றுவாருங்க. அவங்க எத்தனை ஸ்கீம் வேணா பண்ணட்டும், நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு கர்த்தர் அதை மகிமையாய் முடிய பண்ணுவார். I always think about Joseph running out from Potiphar's house naked as a young man. ஒரு இளம் மனிதனாக அன்றைக்கு இருந்த யோசேப்பு நிர்வாணியாக போத்திபாருடைய வீட்டை விட்டு ஓடி போனானே, அந்த நிகழ்ச்சியை நான் நினைத்து பார்க்கிறேன். How much shame he had to endure, how much embarrassment. அவனுடைய வாழ்க்கையில அந்த இளமையின் நிலையில அவன் எவ்வளவு ஒரு வெட்கத்தை அனுபவித்த ஒரு மனிதனாய் இருந்திருப்பான்.
But you know, the end was not shame. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவோ வெட்கமாக முடியவில்லை. The whole land bowed down before him. அங்கு எகிப்து தேசம் முழுவதும் அவனுக்கு முன்பாக வந்து விழுங்கி வணங்கினது. The minister forgot his goodness. யோசேப்புடைய நன்மையை மற்றவர்கள் தெரியாமல் போயிருக்கலாம். They forgot it. அதை மறந்தே போனார்கள். But God was there as his help. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர்களோடு இருந்து அவனுக்கு துணை செய்தார். And he made him stand before Pharaoh. அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு மனிதனாக தேவன் அவனை மாற்றினார். Our God will never put us to shame. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கத்துக்கு உட்படுத்துகிற தேவனே அல்ல. Sometime when we go poor and needy, நாம் பல வேளைகளில் ஏழையாக தேவை உள்ள நபர்களாக மாறுகிற பொழுது shame covers our faces. நம்முடைய முகத்தை வெட்கம் மூடுகிறது. And nobody comes to rescue us. அந்த வேளையிலே நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. You know, if you think about Naomi, நவோமியுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். she went full from Bethlehem. அவள் பெத்லெகேமிலிருந்து போகிற வேளையிலே நிறைவுள்ளவளாய் போனாள். When she comes back as a bitter woman, ஆனால் all வரும் பொழுது empty. ஒன்றுமில்லாத கசப்புள்ள இருதயத்தோடு கூட அவள் வெறுமையாய் திரும்பி வருகிறாள். But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, God looked upon her. தேவனுடைய கண்கள் அவள் மேல் வைக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. The same woman who came empty, எந்த பெண் வெறுமையாய் வந்தாளோ, the same woman who suffered shame, எந்த பெண் வெட்கத்துக்குள்ளவளாய் மாறி இருந்தாளோ, the Lord gave joy and gladness in her life. அவளுடைய வாழ்க்கையை தான் தேவன் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பினார். Why? ஏன்? I came to have refuge under the wings of God. அவன் தேவனுடைய செட்டை நிழலிலே அடைக்கலமாக நான் வந்தேன். He is my only help. அவரே நம்முடைய ஒத்தாசையாய் இருக்கிறார். Psalm 72:12. சங்கீதம் 72:12 பாருங்கள். He shall deliver the needy when he cries. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். The poor also, him that has no helper, God will deliver. எளியவர்களாக ஒரு ஒத்தாசையும் இல்லாத ஜனத்தை தேவன் விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க உண்மை உள்ளவர். வெட்கத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுவார். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வந்துட்டா நமக்கு வெட்கம் கிடையாது, நமக்கு மகிமை தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இரட்டை களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். He will turn our ashes and our sackcloth into glory. அவர் நம்முடைய சாம்பலை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இரட்டின் வஸ்திரத்தை சிங்காரமாய் மாற்றுகிற தேவன். Number 7. ஏழாவது, what does God's help do to us? தேவனாகிய கர்த்தர் நமக்காக எப்படிப்பட்ட ஒத்தாசை அனுப்புகிறார்? Mark 9:22. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். Mark 9:22. மார்க் 9:22. There the Bible says, வேதம் சொல்லுகிறது, often it cast him into the fire and into the waters to destroy him. But if he can do anything, have compassion on us and help us. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். This is a very pathetic story. ஒரு உண்மையாகவே ஒரு சூழ்நிலையினுடைய இறுக்கத்திலே நடக்கிற ஒரு சம்பவம். Here is a father crying for his son. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக தேவ சமூகத்திலே கதறுகிறான். The boy is tormented by a spirit, evil spirit. ஒரு பொல்லாத ஆவி அந்த பையனை பிடித்திருக்கிறதுனாலே அது அலக்களிக்கிறதை பார்த்து அந்த தகப்பன் இயேசுவிடத்திலே வருகிறான். In verse 20 it says, 20ஆம் வசனத்தை பார்த்தால், the evil spirit tore him apart. அவனை அந்த ஆவி அலக்களித்தது என்று போட்டிருக்கிறது. He fell down wallowing foam from his mouth. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். And the father reports he sometimes falls into the fire, into the water. The evil spirit are trying to destroy him. அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி எப்படி ஆகிலும் இந்த பொல்லாத ஆவி அவனை அழித்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறது. And they said, in verse 18, 18ஆம் வசனத்தை பார்த்தால், I brought him to your disciples but they cannot heal him. இந்த குழந்தையை நான் சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களுக்கு கூட இந்த பிசாசை துரத்த முடியவில்லை. And the man says, Lord, if you have compassion on me, please help my son. ஆண்டவரே, எனக்கு இறங்கி உதவி செய்ய கூடுமானால் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த தகப்பன் ஆண்டவரிடத்திலே கதறுகிறான். Thought number 7. ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God helps to solve human impossibilities. மனிதர்களால் முடியாமல் போகிற வேளையிலும் கூட கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு கடந்து வரும். Hallelujah. ஆமென். This is a reality, this is a fact. இதுதான்ங்க உண்மை, இதுதான் நிஜம்.
I always say man can do many things. மனிதனாலே பல காரியங்களை செய்ய முடியும். இதை நான் அடிக்கடியாக சொல்லுகிறது உண்டு. Man can do many things. மனிதனால பல காரியங்களை நிச்சயமா செய்ய முடியும். But he cannot do everything. ஆனால் எல்லாமே மனுஷனால செய்ய முடியாது. He can revive a sick person. ஒரு சுகவீனமுற்ற ஒரு மனுஷனை அவனால சுகப்படுத்த முடியும். But he cannot bring a dead man alive. ஆனால் மரித்து போன ஒருவனை உயிரோடு அவனால கொண்டு வர முடியாது. Man can have a fan where you can have air pushed so you can have a gentle breeze. இப்போ ஒரு ஃபேனை போடலாம், அந்த ஃபேன்ல இருந்து வர்ற காத்தை மனுஷனால உண்டாக்க முடியும். But you cannot stop a typhoon. ஆனா வருகிற புயலை தடுக்கிறதுக்கு எந்த மனுஷனாலும் முடியாது. Man can turn salt water into drinking water. மனிதன் உப்பு தண்ணீரை அதை குடிக்கிற தண்ணீரா மாற்ற முடியும். But he cannot stop a tsunami. ஆனா வருகிற சுனாமியை அவனால தடுக்க முடியாது. There is a limit for man's capabilities. மனிதனுடைய திறமைகளுக்கும் அவனுடைய காரியங்களை செய்கிற தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. But we stand before a God for whom nothing is impossible. ஆனால் நாமும் ஒரு கர்த்தருக்கு முன்பாக, ஒரு தேவனுக்கு முன்பாக, ஒரு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Hallelujah. And if he helps us, அவர் நமக்கு ஒத்தாசை அருளி செய்வாரானால் he can go beyond all human impossibilities. எல்லா மனித தடைகளையும், மனிதனுடைய எல்லா நிலைகளையும் மாற்றி தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். He can do anything for us. மனிதனால செய்யக்கூடாத கூட செய்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அருள வல்லவர். That is the help of God. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற உதவி. Do you believe that help is there for us? இன்றைக்கு நமக்கு அந்த உதவி இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? Many of us know by heart what is the emergency number. நமக்கு பலருக்கு இந்த அவசர கால ஃபோன் நம்பர் என்னன்னு தெரியும். But I tell you, more than the emergency number, there is an ever present help who is the maker of heaven and earth. ஆனா எல்லாவற்றை காட்டிலும், இந்த அவசர உதவியை காட்டிலும் நம்மோட கூடவே இருக்கிற ஒத்தாசை உண்டு. அது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஒத்தாசை. 12 years bleeding which never stopped. 12 வருடமாக பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுடைய இரத்தப்போக்கு நிக்கல. One touch from Jesus. ஆனால் இயேசுவிடத்திலே வந்த ஒரே ஒரு தொடுகை, one power from him. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரே ஒரு வல்லமை, what doctors cannot do. எந்த டாக்டர்களாலும் அவளை குணப்படுத்த முடியாத அந்த வியாதி, in 1 second Jesus could. ஒரே நொடியிலே இயேசு அதை மாற்றி விட்டார். 4 days in the grave, lost all hope. Jesus brings back Lazarus alive. கல்லறையிலே 4 நாள் வைக்கப்பட்ட லாசருடைய சரீரம் நம்பிக்கை அற்று போன நிலையிலே அவனை உயிரோடு வெளியே கொண்டு வந்த இயேசு நம்முடைய கர்த்தர். Are you standing before human impossibilities? இன்றைக்கு மனிதனுடைய முடியாமைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? Are you looking at the reports which says impossible? அங்கே வருகிறதான அந்த பகுதிகளை படித்து பார்க்கும்போது இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அறிக்கைகளே பார்க்கிறீர்களா? Are you looking and hearing people who say impossible? மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை இனிமேல் முடியாது, இதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்களா? Listen to what God is saying. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதை காது கொடுத்து கேளுங்கள். My help comes from God who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. He is bigger than all your medical reports. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா மருத்துவ அறிக்கையை காட்டிலும் நம்முடைய கர்த்தர் மேலானவர். I am not trying to undermine medicine. நான் எந்த காரணத்திலும் இந்த மருத்துவத்துறையை குறித்து கீழாக மதிப்பிட விரும்பவில்லை. But I am saying there is a God above all doctors. ஆனால் நான் சொல்ல விரும்புறதெல்லாம் எல்லா மருத்துவனையும் எல்லா டாக்டர்களை காட்டிலும் பரம வைத்தியராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Doctors, even though they are very qualified, they are also human beings like us. நன்றாக அறிவுள்ள டாக்டர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே. They have a limit. அவர்களுக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? They can only do things they have learned and they have been trained. அவர்கள் எதற்காக பயிற்றுவித்திருக்கிறார்களோ, எதை கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால செயல்பட முடியும். But when human hands are stretched and says impossible, I know there is a helper who is there for us. இனிமேல் உதவி செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவித்த நிலையிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இறங்கி வரும். This morning I want you to declare in faith, God is my help. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தை கூட இந்த அறிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அருளி செய்வார். Hallelujah. Hallelujah. What kind of a helper is he? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஒத்தாசை அருளி செய்கிற தேவன்? Number 1, முதலாவது, he is a help
who stays with us forever. அவர் எப்பொழுதும் என்னோடே கூட இருந்து எனக்கு ஒத்தாசை அருளி செய்கிற தேவன். Number 2, இரண்டாவது, he helps in finding a suitable partner for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி உதவி செய்கிற தேவன். Number 3, மூன்றாவது, he is a God who helps by strengthening me in the midst of fear. என்னுடைய பயத்தின் மத்தியிலே என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்கிற தேவன். Number 4, நான்காவது, he is a God who helps still my heart in the midst of trouble. நான் பிரச்சனையின் மத்தியிலே போகிற வேளையிலே என்னுடைய இருதயத்தை அமைதிப்படுத்தி எனக்கு துணை செய்கிற கர்த்தர் அவர். Number 5, ஐந்தாவது, he is a God who helps me to survive through the storm. நான் போகிற பாதையினுடைய போராட்டங்கள் மத்தியிலே தப்பித்து நான் ஜீவனோடு இருக்கும்படி எனக்கு உதவி செய்கிற தேவன் அவர். Number 6, ஆறாவது, he is a God who helps me save my face from shame. என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி வெட்கத்துக்கு நீங்களாக்கி எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். Number 7, ஏழாவது, he is a God who helps to solve human impossibilities. மனிதர்களாலே முடியாத காரியத்திலே மனிதர்கள் கைவிட்ட நிலையிலே எனக்கு ஒத்தாசை அருளி செய்கிற கர்த்தர் என்னுடைய தேவன். What a great God we have. நாம் வைத்திருக்க நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர். Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய சகாயர், நம்முடைய சகாயர். நீங்க சொல்லுங்க, என்னுடைய சகாயர். He is my help. அவர் என்னுடைய சகாயர். Instead of saying our help, you can say my help. ஆமென். அவர் என்னுடைய சகாயர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, God is your help brother. கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். God is your help sister. சகோதரியே, கர்த்தர் உனக்கு சகாயராய் இருக்கிறார். நல்ல கை பிடிச்சு சொல்லுங்க, God is our help. கர்த்தர் நம்முடைய ஒத்தாசை அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏங்க மனுஷனுக்கு பயப்படணும்? ஆமென். வருங்காலத்தை கண்டு ஏன் பயப்படணும்? ஆமென். கர்த்தர் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? Come on, lift your hands and give praise and thanks to God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Never failing help. அவர் ஒருபோதும் ஒத்தாசை செய்ய மறக்கிற தேவன் அல்ல. A God who does the perfect help for me. நமக்கு என்ன தேவையோ சரியான ஒத்தாசையை சரியான துணையை அருளி செய்கிற தேவன் அவர். Timely help. அவர் நம்முடைய ஏற்ற வேளையிலே நமக்கு துணை செய்கிற தேவன். Powerful help. அவருடைய வல்லமையினாலே எனக்கு துணை செய்கிற தேவன். ஹalleluya. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு ஒத்தாசை வருகிறது. My help is coming. என்னுடைய ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, my help is coming. என்னுடைய ஒத்தாசை வருகிறது. My help is coming. என்னுடைய ஒத்தாசை வருகிறது.